بسم الله الرحمن الرحيم شهر رمضان الذي أنزل فيه القرآن هدى للناس وبينات من الهدى والفرقان. கண்ணியத்திற்குரிய எல்லாம் உள்ள அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பொதுவாக இந்த உலகத்திலே வாழுகின்ற மனிதர்கள் அனைவருமே இந்த உலகத்தில் நாம் செய்கின்ற பாவங்கள், வரம்பு மீறல்கள், அத்துமீறல்கள் ஆகியவைகள் யாரும் பார்க்காமல் செய்யப்படுகின்ற நேரத்திலே நாம் செய்துவிட்ட இந்த தவறுகளுக்கு, பாவங்களுக்கு எந்த விதமான சாட்சிகளும் இல்லை என்கின்ற ஒரு நிலைப்பாடு உடையவனாக, ஒரு சிந்தனை உடையவனாக இந்த உலக வாழ்க்கையை மனிதன் அமைத்திருக்கிறான். ஆனால் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் திருமறை குர்ஆனிலே சொல்லுகின்ற பொழுது, நீங்கள் வாழ்ந்த இந்த உலக வாழ்க்கையினுடைய அனைத்தையும் நாளை மறுமையிலே நாம் உங்களிடத்திலே விசாரணை செய்கின்ற பொழுது உங்களுக்கு சாட்சிகளாக, உங்களுக்கு எதிராக இந்த உலகத்தில் இருக்கின்ற எந்த மனிதர்களுமே வரமாட்டார்கள் அப்படிங்கிற ஒரு அடிப்படையை சொல்லுகிறான். இந்த உலகத்துல நம்முடைய செயல்களுக்கு எதிராக நிறைய மனிதர்கள் என்ன செய்வாங்கன்னா வந்து நிற்பாங்க. அவர் நல்லவர்னு சொல்றதுக்கு ஒரு 1000 பேர் இருப்பாங்க, அவர் கெட்டவர்னு சொல்றதுக்கு ஒரு 1000 பேர் இருப்பாங்க, அவர் சிந்தனையாளர்னு சொல்றதுக்கு ஒரு 1000 பேர் இருப்பாங்க, அவர் அறிவே இல்லாதவர்னு சொல்றதுக்கு ஒரு 1000 பேர் இருப்பாங்க. இப்படி இந்த உலகத்திலே மனிதர்கள் சந்திக்கின்ற எந்த ஒரு அடிப்படையாக இருந்தாலும், எந்த ஒரு அடிப்படை நிகழ்வாக இருந்தாலும் அதிலே 2 கருத்துடைய மக்கள் என்ன செய்வார்கள்? எல்லா காலகட்டத்திலும் எல்லா தளங்களிலும் இருப்பார்கள். அப்ப சாட்சி 2 ஆயிருதுல, ஒரே ஸ்டேட்மெண்ட் இருக்கணும்ல. ஆனா சாட்சி என்னவா மாறிடுதுன்னா, ஒருத்தர் நல்லவருங்கிறாரு, ஒருத்தர் கெட்டவருங்கிறாரு, ஒருத்தர் சரிங்கிறாரு, ஒருத்தர் தவறுங்கிறாரு. அப்ப நம்மளால என்ன செய்ய முடியாதுன்னா, ஒரு முடிவை என்ன செய்ய முடியாது. எந்த விஷயத்திலையுமே இது சரிதானா, இது தவறுதானா அப்படிங்கிற ஒரு முடிவை எடுக்க முடியாது. அது முழுமையான குழப்பத்துக்குள்ள என்ன செஞ்சிடும், நம்ம கொண்டு போய் விட்டுரும். நாளைக்கு மறுமையில் அப்படி ஒரு 2 கருத்து வரக்கூடாது என்பதற்காக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நாளை மறுமை நாளிலே நமக்கு சாட்சியாக யாரை ஆக்குகிறான் என்றால், திருமறை குர்ஆன் சொல்லுகிறது, நாளைக்கு மறுமையில நமக்கு நம்ம தான் சாட்சி அப்படின்னு அல்லாஹ் சொல்லுகிறான். இன்ன சம வல் பசர வல் ஃபுஆத்த குல்லு உலாய்க்க காண அன்பு மசூலா. உங்களுடைய செவி, உங்களுடைய பார்வை, உங்களுடைய உள்ளம், இவை அனைத்தும் நாளை மறுமையிலே உங்களுக்கு எதிராக வந்து என்ன செய்யும்? சாட்சி சொல்லும் அப்படிங்கிற அல்லாஹ். நம்ம எல்லாரும் நாளைக்கு மறுமையில் எந்திரிச்சு நிற்கும் போது என்ன நினைப்போம்? நம்ம செஞ்ச பாவத்துக்கு தான் அல்லாஹ் இருக்கிறான், அது தனி டிபார்ட்மெண்ட்டு. அல்லாஹ் சாட்சியாக இருக்கிறான். நம்மோடு இருக்கின்ற வலது தோள்பட்டையிலே இருக்கின்ற வானவர் ஒரு சாட்சியாக இருக்கிறார். இடது தோள்பட்டையிலே நமக்கு நிர்ணயிக்கப்பட்டிருக்கின்ற வானவர் ஒரு சாட்சியாக இருக்கிறார். 3 பேர் இருக்கிறாங்க தானே. அல்லாஹ் பொய் பேச மாட்டான். அல்லாஹ்வுடைய வானவர்களாகிய இந்த 2 பேரும் என்ன செய்ய மாட்டாங்க? மாற்றி சொல்லவும் மாட்டாங்க, பொய் பேசவும் மாட்டாங்க. இது போதும் தானே. இந்த சாட்சி ரொம்ப கேரண்டியான, ரொம்ப ஆத்தன்டிக்கான ஒரு சாட்சியைத்தான் இந்த 3 பேரும் அடைந்திருக்கிறாங்க. அப்படிதானே? அல்லாஹ், 2 வானவர்கள், 3 பேருமே ஆத்தன்டிக்கு. ஆனால் அல்லாஹ் என்ன பண்ணுறான்னா, நான் அல்லாஹ், நான் கடவுளே, நான் என்ன வேணாலும் சொல்லுவேன் அப்படி நீ நினைச்சிடக்கூடாதுல்ல. அவர் வானவர், என்னால் தேர்வு செய்யப்பட்டவர், என்னால் நிர்ணயிக்கப்பட்டவர், நான் சொல்றதை மட்டுமே கேட்கிறவரு, அப்படி நீ திங்க் பண்ணிடக்கூடாதுல. அதுக்காண்டி உனக்கு எதிரான சாட்சியாக நான் யாரை நிர்ணயித்திருக்கிறேன் என்றால், உன்னுடைய உடலை, உன்னுடைய உடலில் இருக்கின்ற அனைத்தையும் என்ன செஞ்சிருக்கிறேன்? உனக்கு எதிரான சாட்சியாக ஆக்கி இருக்கிறேன் அப்படின்னு செய்யறான் அல்லாஹ் திருமறை குர்ஆன்ல. இன்ன சமூக வல் பசர வல் ஃபுஆத்த குல்லு உலாய்க்க காண அன்பு மசூலா. உன்னுடைய செவி, உன்னுடைய பார்வை, உன்னுடைய உள்ளம், இவை அனைத்தும் என்ன செய்யும்? நாளை மறுமையிலே உனக்கு எதிராக சாட்சி சொல்லும், அவை விசாரிக்கப்படும் அப்படிங்கிற அல்லாஹ். இன்னொரு வசனத்தில் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் பேசுகின்ற பொழுது, யௌம தஷ்ஹது அலைஹிம் அல்சினத்துகும் வ ஐதீகும் வ அர்ஜுலுகும் பிமா கானு யஅமலூன். அவர்கள் செய்தவை குறித்து நாளை மறுமையிலே அவர்களுடைய நாவுகளும், அவர்களுடைய கைகளும், அவர்களுடைய கால்களும் அவர்களுக்கு எதிராக என்ன செய்யும்? சாட்சி சொல்லும் அப்படிங்கிற அல்லாஹ். நாளைக்கு மனிதன் மறுத்தா கூட வாய்க்கெல்லாம் எல்லாம் சீல் வச்சுட்டு நம்ம கண்ணை பேச விட்டுருவான். நீ என்னத்தை பார்த்த, என்னத்தை செஞ்ச, எப்படி உன்னுடைய உலக வாழ்க்கை இருந்தது, திருமறை குர்ஆனை பார்க்கக்கூடியவனா இருந்தியா, அல்லது எந்நேரம் ரீல்ஸ் பார்த்து
இந்நேரமும் போன்லயே உன்னுடைய நேரங்களை எல்லாம் கழித்து கொண்டிருக்கக்கூடியவனாக இருந்தாயாங்கிறதுக்கெல்லாம் பதில் எங்கிருந்து வரும்? நம்மள்ட்ட இருந்தே வரும். அப்படிங்கிற ஒரு அடிப்படை என்ன செய்கிறான் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் திருமறை குர்ஆனிலே சொல்லுகிறான். அப்ப இந்த அடிப்படையை நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். நாளை மறுமையிலே நமக்கு எதிரான சாட்சிகளாக நாம் தான் என்ன செய்ய போகிறோம், இருக்க போகிறோம். அப்படிங்கிற ஒரு அடிப்படையை ஒரு மைய கருவாக வைத்துக்கொண்டு எல்லா மனிதர்களும் இந்த கண்ணு, காது, வாய் இந்த மூணை கொண்டு தானே எல்லா பாவத்தையுமே பண்றான். பெரும்பான்மையான பாவங்கள் எங்கிருந்து வருகிறது என்றால் இந்த மூன்றிலிருந்து தான் வருகிறது. அதனாலதான் நீங்க பாருங்களேன், நபி பெருமானார் 2 விதமா பேசுறாங்க. என்ன பேசுறாங்கன்னு நீங்க பாருங்களேன். யார் அல்லாஹ்வையும் இறுதி நாளையும் நம்புகிறாரோ அவர் பேசினால் நல்லதையே பேசட்டும் அப்படிங்கிறாங்களா, இல்லை என்றால் வாய் மூடி இருக்கட்டும், இப்படி ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்றாங்க. நீ உண்மையிலே அல்லாஹ்வை நம்பி இருந்தா மறுமைன்னு ஒரு நாள் இருக்கிறது, அந்த நாளிலே அல்லாஹ் நம்மளை கூப்பிட்டு விசாரிக்கவிருக்கிறான் அப்படிங்கிறத நீ நம்புனீனா பேசுனா நல்லதை பேசு, இல்லைன்னா என்ன பண்ணு, பேசாம அல்லான்னு ஓரமா வாயை மூடி அமர்ந்து விடு அப்படின்னு என்ன செய்யறாங்க நபி பெருமானார் சொல்லுகிறார்கள். இது கட்டளையாக இருந்தால் பேசுனா நல்லதை பேசு, இல்லைன்னா வாய் மூடியிரு, இப்படி மட்டும் சொல்லியிருப்பாங்க. இதை நம்பிக்கையோட சேர்க்கிறாங்க ரசூலுல்லாஹ். விளங்குதா உங்களுக்கு? நீ அல்லாஹ்வை நம்பி இருந்தா அப்படிங்கிறது முதல்ல என்ன செய்யப்படுகிறது, சொல்லப்படுகிறது. புரியுதா உங்களுக்கு? அல்லாஹ்வை நீ உண்மையிலே நம்பி இருந்தா மறுமைங்கிற ஒரு நாள் உனக்கு முன்னாடி இருக்குது அப்படிங்கிறத நீ உண்மையிலே நம்புனா நீ எப்படித்தான் இருக்கணும், இப்படித்தான் இருக்கணும்னு ஒரு இடத்துல சொல்றாங்களா, இது நேர்மறையான சொல்லாடல். இதுலயே அல்லாஹ்வுடைய தூதர் எதிர்மறையான சொல்லாடலில் ஒரு விஷயத்தை பதிய வைக்கிறார்கள். நாளைக்கு யார் தெரியுமா சொர்க்கத்துக்கு போவா அப்படின்னு நம்மள்ட்ட சொல்றாங்க. நாளைக்கு மறுமையில சொர்க்கத்துக்கு போகக்கூடியவர் யார் தெரியுமா, நான் கேரண்டி தர்றேன். ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, நாளை மறுமையிலே சுவனம் செல்லக்கூடியவர் யார் என்பதற்கு நான் கேரண்டி தருகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு, யார் 2 தொடைகளுக்கு இடையில் இருக்கின்ற அந்த மர்ம உறுப்பை பாதுகாத்து கொண்டாரோ அவர். உங்களுக்கு இதுல எல்லாரும் வந்துட மாட்டாங்க, வந்துட முடியாது. பச்சாரத்தின் பங்கு ஆதமுடைய மகனுக்கு எழுதப்பட்டிருக்கிறது அப்படின்னு ஒரு பக்கம் இருந்தால் கூட 2 தொடைகளுக்கு இடையில் இருக்கின்ற அந்த மர்ம உறுப்பை யார் பேணி பாதுகாத்துக் கொள்கிறாரோ அவர் என்ன செஞ்சிருவாரு, நாளைக்கு சொர்க்கத்துக்கு போயிடுவாருன்ட்டாங்களா. இது ஓகே. இதுல மனிதர்கள் எல்லாருமே பலவீனப்பட்டு போயிடுறாங்க. அந்த காமத்தின் மீது பெரிய அளவிலே மோகம் கொண்டவர்களாக மனிதர்கள் இருக்கிறார்கள். அது ஒரு டிபார்ட்மெண்ட். சரியா? இதுக்கு அடுத்து ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, யார் 2 தாடைகளுக்கு இடையில் இருக்கின்ற நாவை உங்களுக்கு பாதுகாத்து கொண்டாரோ அவர் தான் என்ன செய்வாரு, சொர்க்கத்துக்குள்ள போவார். இப்ப இதுல எல்லாருக்கும் ஒரு கட்டுப்பாடு இருக்கிறது. முன்னாடி அசிங்கமா போயிருமே, அவமானமா போயிருமே, சமுதாயத்துல பெரிய ஒரு கேடாயிருமே, குடும்பத்துக்கு தெரிஞ்சிச்சுன்னா என்ன, இப்படி எல்லாரும் இந்த இடத்துல கட்டுப்பட்டுருவாங்கல்ல. ஆனா பேசுறதுல மனுஷன் கட்டுப்படுவானா, நம்ம எல்லாரும் பேசுறதுன்னா இதோட தொடர்பு பண்ணி ஆபாச பேச்சு அப்படி புரிஞ்சிடக்கூடாது. அது இல்ல. மனிதன் என்னெல்லாம் பேசுறான், புறம் பேசுறான்ல, நல்லதை பேசுறதை விட அல்லாஹ்வுடைய வசனம் அப்படின்னு எதையாவது இன்னைக்கு மனுஷன் பேசுறானா, வானத்தை பாரு எப்படி படைக்கப்பட்டிருக்கு அப்படின்னு பேசுறானா, டூர் போவாங்க குடும்பத்தோட, அங்க நிக்கிற ஆண்களை பெண்களை பத்தி தான் எல்லாரும் பேசுவாங்க. அவன் எப்படி ட்ரெஸ் பண்ணியிருக்கான் பாரு அப்படி பேசுவான். அங்க உன் கண்ணு முன்னாடி அல்லாஹ்வுடைய அத்தாட்சியாக கடல் இருக்குதானே, கண்ணு முன்னாடியே தெரியுது. அல்லாஹ் பாரு, அல்லாஹ் எவ்வளவு பெரிய படைப்பாளன் பாரு, அல்லாஹ் எவ்வளவு பிரம்மாண்டமான ஆற்றலுடையவன் பாரு, இந்த கடல் எப்படி படைக்கப்பட்டிருக்குன்னு பாரு அப்படின்னு பேசக்கூடிய மனிதர்கள் எத்தனை பேர் இருப்பார்கள்? நல்லதை பேசணும்னு நினைக்கிறாள் கடலை புகழுவான், கடலை கொண்டு அல்லாஹ்வை புகழுவான், அல்லாஹ்வுடைய ஆற்றலை புகழுவான், அல்லாஹ்வுடைய வல்லமையை புகழுவான். ஆனா கெட்டவன் என்ன செய்வான்னா, வீணானவன் என்ன செய்வான்னா, கெட்ட பேச்சுக்களிலே மூழ்கி இருக்கக்கூடிய மனுஷன் என்ன செய்வானா, அந்த பிள்ளையை பாரு, அந்த பிள்ளை எப்படி ட்ரெஸ் பண்ணி இருக்குன்னு பாரு, அந்த பையன் எப்படி இருக்கிறான் பாரு, எத்தனை பேர் வந்து நிக்கிறாங்க பாரு, எப்படி பேசுறான்ல. இதெல்லாம் நபி பெருமானார் நமக்கு சொல்லி தருகிறார்கள். அப்ப நீ என்ன செய்யணும்னா, உன் கூட மக்கள் இருக்கிறாங்கன்னா உன்னுடைய நாவை நீ எதற்கு பயன்படுத்த வேண்டும், நல்லவற்றை பேசுவதற்காக பயன்படுத்த வேண்டும் அப்படின்னு நபி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு மத்தியிலே ஒரு அடிப்படையை சொல்லி தருகிறார். அப்படி பேசலன்னு வைங்களேன், இந்த வாய் நாளைக்கு மறுமையில வந்து, நாங்க ஒரு கடற்கரைக்கு போனோம் 2016ல், என் நண்பர்களோடு நான் என்ன செஞ்சேன், அந்த இன்பத்தை அனுபவிச்சேன், அந்த சுற்றுலா இன்பத்தை அனுபவிக்கும் போது நான் இப்படியெல்லாம் பேசினேன்னு நமக்கு எதிராக யார் சொல்லுவா, நம்ம வாய் சொல்லும். புரியுதா உங்களுக்கு? அல்லாஹ்வுடைய தூதர் அவர்களுடைய பண்பு நீங்க பாருங்களேன். அல்லாஹ்வுடைய தூதர் அவர்களை பற்றி சஹாபாக்கள் சொல்லுகிறார்கள், நபி பெருமானார் எப்படிப்பட்ட பண்புடையவர்களாக இருந்தார்கள் என்றால், ஃபாஹிசன் வலா லஆனன் வலா சப்பாபன், அல்லாஹ்வுடைய தூதர் கெட்ட வார்த்தை பேசக்கூடியவராகவோ,
விளங்குதா உங்களுக்கு? அது ரசூலுல்லாஹ்வுடைய கேரக்டர்ல இல்லையா? நம்ம அந்த தூதரை தானே நம்பி இருக்கிறோம். அந்நபியு அவுலா பில் முஃமினீன மின் அன்ஃபுஸிஹிம். இந்த தூதர் எங்களுக்கு யார் தெரியுமா? உயிரை விட மேலானவர் அப்படின்னு இதுல மறுக்கிறது யாரோ இருக்கிறீங்களா? இருக்கிறீங்களா? உண்மையிலே அப்படிதான் நினைக்கிறோம். அல்லாஹ் அப்படி சொல்றான். இது குர்ஆன் வசனம். அல்லாஹ் என்ன சொல்றான்னா, அந்த தூதரை நீ எப்படி பார்க்கணும் தெரியுமா? ஒவ்வொரு முஸ்லிமையும் அழைத்து, ஒவ்வொரு மூமினையும் அழைத்து அல்லாஹ் சொல்லுகிறான், இந்த தூதரை நீங்கள் எப்படி பார்க்க வேண்டும் என்றால், அந்நபியு அவுலா பில் முஃமினீன மின் அன்ஃபுஸிஹிம். உங்களுடைய உயிரை விட இவர்தான் யாரு? ரொம்ப பெருசு அப்படிங்கிறான் அல்லாஹ். அந்த தூதர் எப்படி இருந்தாருங்கிறத நமக்கு முன்மாதிரி. லக்கது கான லக்கும் ஃபீ ரசூலுல்லாஹி உஸ்வத்து ஹஸனா. இந்த தூதரிடத்துல உங்களுக்கு அழகிய முன்மாதிரி இருக்கிறது அப்படின்னு சொல்றானா அல்லாஹ். இந்த முன்மாதிரியை நம்ம நடைமுறைப்படுத்துறோமா? அல்லது இந்த சமூகத்துல கேடுகட்டு போன மனிதர்களுடைய அந்த செயல்கள் எல்லாம் நம்முடைய அன்றாட நடவடிக்கைகளாக மாறி போய் இருக்கிறதா அப்படிங்கிறத நம்ம என்ன செய்யணும்? உரசி பார்க்கணும். அல்லாஹ்வுடைய தூதருடைய கேரக்டர் எப்படி இருந்துச்சுன்னா, அல்லாஹ்வுடைய தூதர் கெட்ட வார்த்தை பேசக்கூடியவராகவோ, யாரையும் சபிக்கக்கூடியவராகவோ, யாரையும் திட்டக்கூடியவராகவோ, யாரையும் கேலி செய்யக்கூடியவராகவோ ஒருபோதும் இருக்கவில்லை. புரியுதா உங்களுக்கு? அப்படி கேரக்டரா நம்ம இருக்கிறோமா? அப்படி இல்லைன்னா நாளைக்கு மறுமையில நம்ம பெரிய பெரிய பாவம்லாம் செய்ய வேண்டியதில்லை. இந்த மேட்டர்ல தோத்துரும். நமது தாருஸ்ஸலாம் வாழ்வியல் பயிற்சி மையத்தில் இஸ்லாத்தை கற்க வருவோருக்கு உணவு, தங்குமிடம், ஹத்னா, அபிடவிட் மற்றும் பெயர் மாற்றம் உள்ளிட்ட அனைத்தையும் செய்து கொடுக்க நபர் ஒருவருக்கு ரூபாய் 15,000 செலவாகிறது. இறையருளால் அதற்குரிய வாய்ப்பும் வசதியும் பெற்றவர்கள் ஒருவருக்கோ இருவருக்கோ தம்மால் இயன்றவருக்கு பொறுப்பேற்று இப்பணியில் தம்மையும் இணைத்துக் கொள்ளுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். இம்மையின் மூலம் மறுமையை வெல்லும் மகத்தான பணிகள் தொடர உங்கள் துஆக்களை கேட்கிறோம். சிந்தனை, செயல், பொருளாதாரம் உள்ளிட்ட அனைத்து வித ஒத்துழைப்பையும் உங்களிடம் எதிர்பார்க்கிறோம். உங்களுடைய ஜகாத் மற்றும் நன்கொடைகளை கீழ்கண்ட வங்கிக் கணக்கில் அனுப்பவும். உங்க வாயை நீங்க பயன்படுத்துறீங்கல்ல இந்த உலகத்துல வாழுகின்ற பொழுது, கேலி பண்ணிக்கிட்டு கிண்டல் பண்ணிக்கிட்டு கேட்டா ஃபன்னுங்கிறான்ல. மனிதர்களுடைய எல்லாருடைய வார்த்தையிலும் எப்படி வருது? இது ஒரு ஃபன்னு தானே, இது என்ன தப்பாக சொல்லிட்டோம்? அல்லாஹ் சொல்லுகிறான், யாரெல்லாம் கேலி செய்கிறார்களோ அவர்களெல்லாம் முனாஃபிக்குகள். புரியுதா உங்களுக்கு? நம்மளை சொல்லல அல்லாஹ், முனாஃபிக்குகளுடைய பண்பு மட்டும்தான் இப்படி இருந்துச்சு. எப்போ பார்த்தாலும் ரசூலுல்லாஹ் கிண்டல் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. அந்த வரலாறுகளை நீங்க எடுத்து பாருங்க. திருமறை குர்ஆனை எடுத்து தேடல் அப்படிங்கிற பகுதியில் போய் கேலி அப்படின்னு மட்டும் போடுங்களேன். சற்றேறக்குறைய 29க்கும் மேற்பட்ட வசனங்கள் உங்களுக்கு அங்கே என்ன செய்கிறது? கிடைக்கிறது. அதுல பூரா அல்லாஹ் என்ன பேசுறான்னா, நபியே கவலைப்படாத, உன்னைய மட்டும் அவங்க கேலி பண்ணல, உனக்கு முன்னால் பல தூதர்கள் வந்து விட்டார்கள். அந்த அனைத்து தூதர்களும் இப்படித்தான் என்ன செய்யப்பட்டார்கள்? கேலி செய்யப்பட்டார்கள் அப்படிங்கிற அல்லாஹ். புரியுதா உங்களுக்கு? அது முனாஃபிக்குடைய பண்பு அப்படின்னு என்ன செய்கிறான்? அல்லாஹ் சொல்லுகிறான். நபி பெருமானார் எந்த இடத்துலையும் யாரும் என்ன செஞ்சது கிடையாது, கேலி பண்ணதே கிடையாது அப்படிங்கிற ஒரு அடிப்படையை நம்ம என்ன செஞ்சு கொள்ள வேண்டும்? ஆழமாக உள்வாங்கிக் கொள்ள. அப்பதான் இந்த வாயெல்லாம் நம்ம என்ன செய்ய முடியும்? நல்ல விஷயங்களுக்கு பயன்படுத்த முடியும், மூடிக்கொள்ள முடியும். இப்போ ஒரு செய்தியை சொன்னா உங்களுக்கு புரியும் பாருங்களேன். ரசூலுல்லாஹ்வை சகாபாக்கள் உண்மையிலே உள்வாங்கினாங்க தானே. நம்மளை மாதிரி மனிதர்கள் தான் அவங்க. அவங்களுக்கும் யதார்த்தம் எதுன்னு தெரியல, அல்லாஹ் எதை கோவப்படுவான்னு தெரியல. அப்படித்தானே? அல்லாஹ்வுக்காக வந்தார்கள், மர்மைக்காக வந்தார்கள், இந்த உலக வாழ்க்கையை வெறுத்து வந்தார்கள், உலக வாழ்க்கையை வேண்டாம் என்று வந்தார்கள், ஷகீதாக ஆனாலும் பரவாயில்லை, உயிர் போனாலும் பரவாயில்லை அப்படின்னு வந்தாங்கல்ல, செத்துட்டா கூட பரவாயில்லன்னு வந்தாங்கல்ல. அவங்கள்ட்ட இந்த கேரக்டர்லாம் இருந்துச்சு. ஆனா ரசூலுல்லாஹ் வாழ்க்கை பாடத்தை நடத்தினார்கள், தன்னை மாற்றிக் கொண்டார்கள். விளங்குதா உங்களுக்கு? தன்னிடம் என்ன பண்பு இருந்ததோ அந்த பண்பை நபி பெருமானார் தன் உம்மத்திடத்திலே கொண்டு போய் வைத்தார்கள், அவர்கள் மாறிக்கொண்டார்கள். அல்லாஹ் திருமறை குர்ஆன்ல சொல்றான், மனிதர்களிடத்திலே இதுலயும் இந்த வார்த்தையை பயன்படுத்தினாலாம். மனிதர்களிடம்னு சொல்றதை விட மறுமையை நம்பாதவர்கள் இருக்கிறார்களே அவர்களிடத்திலே தீய குணம்தான் இருக்கிறது அப்படிங்கிறான். நம்மளாம் நம்பி இருக்கோமா? நம்மளையா நம்பி தானே இருக்கோம். நம்ம கிட்ட எல்லாம் தீய குணம் இருக்கா இல்லையா? இப்ப இது எப்படி புரியுது? அல்லாஹ் என்ன சொல்றான்னா, மனிதர்களிடத்துல தீய குணம் இருக்கிறதுன்னு சொல்லிட்டா வேற மேட்ரு. ஆனா அல்லாஹ் என்ன சொல்றான்னா, மறுமையை நம்பாதவர்கள் இருக்கிறார்களே அவர்களிடத்தில் தீய குணம்தான் இருக்கிறது. அல்லாஹ்விடமோ அந்த வசனத்தை எப்படி முடிக்கிறான் பாருங்க. மறுமையை நம்பாதவன் இருக்கிறான்ல அவன்கிட்ட தீய குணம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு, மறுமையை நம்புறான்ல அவன்கிட்ட நல்ல குணம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டா நீங்கள் நானும் வந்துருவோம். அப்படிதானே? நம்மளாம் முஸ்லீம் தானே, நம்மளாம் மூமின் தானே. ஆனா அல்லாஹ் எப்படி முடிக்கிறான் தெரியுமா அந்த வசனத்தை? அல்லாஹ்வுக்கு உயர்ந்த குணம் இருக்கிறது அப்படின்னு முடிக்கிறான் அந்த வசனத்தை. மறுமையை நம்பாத மனுஷன் இருக்கிறான்ல
அவனுக்கு தீய குணம் இருக்கிறது. ஆனா அல்லாஹ்வுக்கோ உயர்ந்த குணம் இருக்கிறது. அப்படின்னா என்ன அர்த்தம்? அல்லாஹ் மாதிரி நடந்துக்கோன்னு அர்த்தம். அப்படிதானே அர்த்தம்? அல்லாஹ் இந்த மனித குலத்திடத்திலே எப்படி நடந்து கொள்கிறானோ, எப்படி நடந்து கொள்ள சொல்லுகிறானோ அப்படி நீ என்ன செய்ய வேண்டும்? நடந்து கொள்ள வேண்டும். அதுதான் அல்லாஹ் விரும்புறது அப்படின்னு என்ன செய்கிறது? திருமறை குர்ஆன் சொல்லுங்க. அப்ப நம்ம மறுமையை நம்பி இருக்கு எல்லா இடத்தையும் இந்த வார்த்தையை ரசூலுல்லாஹ் போடுறாங்களா? அல்லாஹ்வும் போடுறானா? நீ உண்மையிலே அல்லாஹ்வை நம்புனா, உண்மையிலே மறுமையை நம்புனா, இதையெல்லாம் உன்னுடைய வாழ்க்கையினுடைய ஒரு அம்சமாக ஆக்கிக்கொள். வெறுமனே தொழுவதை கொண்டோ, வெறுமனே நோன்பு வைப்பதை கொண்டோ, ஒரு வெறுமனே 10 தடவை உம்ராக்கு செல்வதை கொண்டோ, 4 தடவை ஹஜ்ஜுக்கு போய் ஹாஜி அல்காஜி அல்லல் ஹாஜி அப்படிங்கிற பேர் வாங்குறதுல எல்லாம் என்ன செய்ய முடியாது? நாளை மறுமையிலே வெற்றி பெற்று விட முடியாது. பண்பை தொலைச்சிட்டோம், நாளை மறுமையில தொலைச்சிட்டோம், எல்லாத்தையுமே தொலைச்சிட்டோம். விளங்குதா உங்களுக்கு? இந்த பாடத்தை எல்லாம் திருமறை குர்ஆன் சொல்லி தருகிறது. உங்க எல்லாருக்கும் தெரியும். பிலால் ரலியல்லாஹு அன்ஹு தெரியும்ல, அபூத்தர் ரலியல்லாஹு அன்ஹு இவங்களையும் தெரியும்ல. தெரியுமா? 2 பேரையும் தெரியுமா? பிலால் யாரு, அபூத்தர் யாரு? சொல்லுங்க டக்குன்னு. பிலால் ஒரு சகாபி, அபூத்தர் ஒரு சகாபி அப்படிங்கிறீங்களா? பிலால் பாங்கு சொல்றவரு, சரி. அடிமையா இருந்தவர், சரி. கருப்பினத்தை சேர்ந்தவர், சரி. அபூத்தர் தான் தெரியல யாருன்னு. ஏன்னா எல்லாரும் பேசும்போது பிலால சொல்லாம பேசவே முடியல. அப்படித்தானே? சனாதர்மத்தை உடைத்து சமதர்மத்தை பேசுவதாக இருந்தால் பிலால் அங்க மையமாக்க வேண்டியது இருக்கிறது. அப்படித்தானே? அல்லாஹ்வுடைய தூதர் கருப்பனை விட வெள்ளையன் சிறந்தவன் இல்லை, வெள்ளையனை விட கருப்பன் சிறந்தவன் இல்லை அப்படிங்கிற சொல்றதுக்கும் யாரை கொண்டு வர வேண்டியிருக்கு? பிலாலை கொண்டு வர வேண்டியிருக்கு. யாரும் அடிமை கிடையாது அப்படிங்கிறதுக்கும் யாரை கொண்டு வர வேண்டியிருக்கு? பிலாலை கொண்டு வர வேண்டியிருக்கு. அதனால பிலாலை எல்லாருக்கும் தெரியுது, அபூத்தரை யாருக்கும் தெரியல. அவர் யாருன்னா, பிலால் உண்மையிலேயே ஒரு அடிமை. அவர் ஒரு கருப்பினத்தை சார்ந்த ஒரு சகாபி, சரிங்களா? ஆரம்ப காலத்திலே அபூபக்கரோடு சேர்ந்து, சுமையா அம்மையாரோடு சேர்ந்து, யாசிரோடு சேர்ந்து, அம்மார் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களோடு சேர்ந்து இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட மக்களால் மதிக்கப்படாத ஒரு சாதாரண அடிமை தான் யாரு? இந்த பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். ஓகேவா? இந்த அபூத்தர் யாருன்னா, ரசூல்லா மாதிரியே பெரிய பரம்பரை, பெரிய கோத்திரம், பெரிய குடும்பம். சமுதாயத்துல ரசூல்லாவை யாருக்காவது அடையாளம் காட்டணுமா? தூதுத்துவத்துக்கு முன்னாடி காட்டணுமா? தேவையில்லை, தெரியும் தானே? பெரிய குடும்பம். அப்படிதானே? அப்துல் மனாஃபுடைய குடும்பம். அந்த வார்த்தை ரசூல்லா சொல்லும்போது இப்படிதான் சொல்லுவாங்க. ரசூல்லா ஏகத்துவத்தை சொல்லுவதற்கு சபா மர்வாவிலே நின்று பேசுகின்ற பொழுது கூப்பிடும் போதே எப்படி கூப்பிடுவாங்கன்னா, அப்துல் மனாஃபுடைய குடும்பத்தாரே அப்படிம்பாங்க. அப்படின்னா என்ன? பெரிய பரம்பரைக்காரவங்களாம் அப்படித்தானே பார்க்கப்படுறாங்க. அப்துல் முத்தலீஃபுடைய விளங்குதா உங்களுக்கு? டோன் ஏன் டோன் இல்லை, ரசூல்லா டோன். ரசூல்லா டோனை நம்ம கேட்கல, அது சொல்ற விதத்தில் நம்ம புரியுதுல. மற்ற இடத்துலலாம் ரொம்ப ஸ்லோ மோஷன்ல சொல்லிட்டு வராங்களா? இந்த 2 இடத்துல ரசூல்லா ஹை பிச்சில் என்ன செய்யறாங்க? அந்த வார்த்தையை கொடுக்குறாங்க. அப்துல் மனாஃபுடைய குடும்பத்தாரே, அப்துல் முத்தலீஃபுடைய குடும்பத்தாரே அப்படின்னு கூப்பிட்டு, அல்லாஹ்வை தவிர வேறு கடவுள் இல்லை, அல்லாஹ் நாபுதே இல்லல்லா அப்படின்னு ஒரு விஷயத்த சொல்லுவாங்களா? அது மாதிரி ஒரு கோத்திரத்துல உள்ளவர் தான் யாரு? இந்த அபூத்தர் ரலியல்லாஹு. கிஃபாரி கேள்விப்பட்டிருக்கீங்களா? கிஃபார்னு ஒரு குளம் இருந்தது. அது மக்காவில் உள்ள குளம் கிடையாது, மதினாவில் உள்ள குளமும் கிடையாது, கோத்திரமும் கிடையாது. அது வேறு பகுதி, சரிங்களா? கிஃபார் கோத்திரத்தை சார்ந்தவர் தான் இந்த அபூத்தர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், சரிங்களா? இவர் சமுதாயத்திலே அவர்கள் மக்களால் ரொம்ப பெரிய ஆளாக பார்க்கப்பட்ட ஒருத்தர். விளங்குதா? அல்லாஹ்வுடைய தூதர் நல்ல கொள்கையை, நல்ல மார்க்கத்தை சொல்லுகிறார்கள் என்று தெரிந்து கிஃபாரி குலத்திலிருந்து கிளம்பி மக்காவுக்கு வருவார். வந்து என்ன செய்வார்னா, ரசூல்லா யாருன்னு கேட்பார். ரசூல்லா யாருன்னு எப்படி கேட்பாங்க? முகமதுன்னு கேட்பாங்களா? அபூத்தர் எப்படி கேட்பார்னா, சாபி யாரு அப்படின்னு கேட்பாங்க. சாபின்னா ஷாஃபி இமாம் இல்ல, ஷாஃபி இமாம், அம்பலி இமாம், அகமது இமாம், மாலிக் இமாம் அப்படி விளங்கிடக்கூடாது. சாபி, குர்ஆன்ல இந்த வார்த்தை பயன்படுத்தப்படுது, யாருக்காவது தெரியுமா? சாபியின், அவங்களுக்கு அல்லாஹ்வை பற்றிய அறிவை கொண்டே புரியும். வழங்குதா உங்களுக்கு? எந்த தூதர் வராமலே இணை வைக்க மாட்டான்னு அர்த்தம். தூதர் வர தேவையில்லை, அவன் அறிவுக்கே தெரியும். இது கல்லு, இது மண்ணு, இது கர்ச்சிப்பு, இது வெறும் மைக்கு, சுவிட்ச் போட்டாதான் இது என்ன செய்யும்? சத்தம் கேட்கும். இதுக்கு எந்த ஆற்றலும் இல்லை, செத்து போனவன் அப்படிங்கிறது என்ன செய்யும்? எந்த தூதரும் வந்து சொல்லி கொடுக்காமலே அறிவை கொண்டு கடவுளை விளங்குறாங்கல்ல, அவங்களுக்கு பேர் சாபியின். அல்லாஹ் குர்ஆன்ல நிறைய இடத்துல பயன்படுத்துறான். விளங்குதா உங்களுக்கு? யார் அல்லாஹ்வுக்காக உயிரை கொடுத்தார்களோ, யார் நல்லவர்களாக இருந்தார்களோ, நபிமார்களாக இருந்தார்களோ, இவர்களுடைய பட்டியலில் அல்லாஹ் பேசுகின்ற பொழுதெல்லாம்
சாபியின் அப்படிங்கிற ஒரு கேட்டகரிய சேர்த்து என்ன செய்யறான், பேசுறான். அவங்களுக்கு மத்திய தூதர்லாம் வந்திருக்க மாட்டார். காட்டுவாசியா இருக்கிறான்ல, காட்டுவாசியா இன்னைக்கு நிறைய பேர் இருக்கிறான். இன்னைக்கு மாறி இருக்கலாம், ஒரு காலத்துல இருந்திருப்பான்ல. அவன்கிட்ட தூதர் இல்லையே, அவன் இணை வைக்காம இருப்பான். விளங்குது அவங்களுக்கு, எதையும் வணங்க மாட்டான். இது திருமறை குரான் சொல்லுகின்ற அவர்களுக்கெல்லாம் சொர்க்கம் இருக்கிறதுன்னு சொல்றானா அல்லாஹ். இவர் எல்லார்ட்டும் என்ன கேட்பாருன்னா, சாபி யாரு அப்படின்னா என்ன அர்த்தம்? ரசூலுல்லாஹ்க்கு எப்ப தூதுத்துவம் கிடைச்சிச்சு? 40 வயசுல. 40 வயசுக்கு முன்னாடி ரசூலுல்லாஹ் எல்லாரும் சாபின்னு தான் சொன்னாங்க. விளங்குதா அவங்களுக்கு? ஏன்னா எல்லாரும் காபத்துல்லாவை சுத்தி நிர்வாணமா நின்னான். ரசூலுல்லாஹ் நிக்கல. எல்லாரும் விசில் அடிச்சான், சீட்டி அடிச்சான்ல, ரசூலுல்லாஹ் அடிக்கல. எல்லாரும் இப்படி கை தட்டுவான், ரசூலுல்லாஹ் கை தட்டல. விளங்குதா அவங்களுக்கு? நிர்வாணமாக இருந்தார்கள், கேலி செய்தார்கள், சீட்டி அடித்தார்கள். காபத்துல்லாஹ்க்கு வருகின்ற எல்லா பெண்களையும் அவர்கள் என்ன செய்வார்கள்? கேலி செய்வார்கள். இது ரசூலுல்லாஹ்வுடைய கேரக்டர். இதைத்தான் ரசூலுல்லாஹ் தூதுத்துவத்துக்கு முன்னதாகவே அல்லாஹ்வை கண்டுபிடித்தவர்கள் யாரு? ரசூலுல்லாஹ். யோசிச்சு தானே போனாங்க, இது எப்படா கடவுள் வழிபாடா இருக்கும்? நிர்வாணமா காபத்துல்லாஹ் சுத்துறான், விசில் அடிக்கிறான், சீட்டி அடிக்கிறான், கை தட்டுறான், கேலி பண்றான், கிண்டல் பண்றான். இதுக்கு பேர் வழிபாடுன்னு வச்சிருக்கிறான். இது எப்படா வழிபாடாகும் அப்படின்னா ரசூலுல்லாஹ் ஹிராக்கு என்ன செஞ்சாங்க? போய் உட்கார்ந்தாங்க. விளங்குதா உங்களுக்கு? இது கிடையாது. கடவுளுங்கிறவன் அவன் பயங்கரமானவன், அவன் அனைத்து பொருட்களின் மீதும் ஆற்றல் உடையவன், அவன் இப்படி இருக்கிறதுக்கு வாய்ப்பு கிடையாது. உள்ளே இருக்கிறதெல்லாம் லாத்தெல்லாம், உஸ்ஸாவெல்லாம், மனாத்தெல்லாம், யவுக்கெல்லாம், நஸ்ரெல்லாம், இப்ராஹிம் நபியினுடைய சிலையெல்லாம், மரியம் அலைஹிஸ்ஸலாமுடைய சிலையெல்லாம் நல்லடியார்களாக வாழ்ந்த மனிதர்களுடைய சிலை, அவ்வளவுதான். இது கிடையாது கடவுள் அப்படின்னு விளங்கிதான் என்ன செஞ்சாங்க? ஹிரால போய் உட்கார்ந்துருந்தாங்க. அப்பதான் அல்லாஹ் என்ன செஞ்சான்? ஜிப்ரீல் அனுப்பி விட்டு இக்ரா பிஸ்மி ரப்பிக் அல்லதீன்னு சொல்லி கொடுத்து தூதருங்கிற அடையாளத்துல என்ன செய்யறான்? பின்னாடி கொடுக்குறான். அப்ப தூதர் ஆயிட்டாங்களா? ஆகி ரசூலுல்லாஹ்வால ஏகத்துவ பிரச்சாரத்தை செய்ய முடியல. இதை சொன்னாதான் உங்களுக்கு சப்ஜெக்ட் புரியும், அதுக்காண்டி கொஞ்சம் நீட்டி சொல்றேன். ஏகத்துவ பிரச்சாரத்தை பண்ண முடியல. எல்லாரும் அடிக்கிறா. அடிச்சது யாரு? அபுலகப் அடிச்சாரா? ரசூலுல்லாஹ் பிறந்துட்டாருங்கிற செய்தி கிடைச்ச உடனே அடிமைகளை எல்லாம் விடுதலை செய்தவர் யாரு? இந்த அபூலகப். ஆனா அல்லாஹ்வை தவிர வேற கடவுள் இல்லை அப்படின்னு சொன்னாங்கல்ல. இப்ப நான் 2 செய்தி சொன்ன, முனாஃபுடைய குடும்பத்தாரே, அப்துல் மனாஃபுடைய குடும்பத்தாரே, முத்தலிஃபுடைய குடும்பத்தாரே, என்னுடைய மகள் ஃபாத்திமாவே, என்னுடைய மாமி சஃபியாவேன்னு கூப்பிட்டாங்களா? இப்ப இந்த அபூலகப் பூமியில இருந்து மண்ணை அள்ளி இப்படி தூக்கி ரசூலுல்லாஹ் மூஞ்சில போட்டு, தப்பன் லக்கையா முகம்மது அலிகாதா ஜமாத்தனா, முகமதே இதற்குத்தான் நீ எங்களை அழைத்தாயா, நீ நாசமடைந்து போவாயாக. பிறந்த உடனே என்ன செஞ்சான்? விடுதலை பண்ணிட்டான். அன்பு அப்படித்தானே? பிறந்த பிள்ளை. அதான் ரசூலுல்லாஹ் கேட்குறாங்க, எப்பா பிறந்ததுலேருந்து என் மேலே அன்பா தானே இருந்தீங்க, நான் நல்லவனா தானே இருந்தேன், நல்ல வாழ்க்கை தானே வாழ்ந்தேன், உங்ககிட்ட நான் பொய் பேசியிருக்கேனா, மக்களை யாரையாவது இழிவாக பேசியிருக்கேனா, கெட்ட வார்த்தை ஏதாவது பேசியிருக்கேனா, நல்ல வாழ்க்கை தானேப்பா உங்ககிட்ட நான் வாழ்ந்தேன் அப்படிங்கிறத அல்லாஹ்வும் கேட்க சொல்லுகிறான், நபி பெருமானாரும் சொல்லுகிறார்கள். ஏகத்துவத்தை சொன்னோன்னே இப்படி தூக்கி போட்டுருவானா? போட்டோன்னு ரசூலுல்லாஹ் கேட்பாங்க, லக்கது லஃபிஸ்து ஃபீக்கும் உம்ரன் மின் கபலிக்கும் அஃபலா தாக்கிலூன், நான் உங்களோடு வாழ்ந்த அந்த வாழ்க்கை இருக்கிறதே, அந்த வாழ்க்கையை நினைத்து பார்க்க மாட்டீர்களா? அப்புறம் எப்படிப்பா கடவுள் கொள்கை மட்டும் பொய்யா சொல்றேன்னு நினைக்கிறீங்க? அல்லாஹ் சொல்றான், ரசூலுல்லாஹ்க்கு ஒரு கேரண்டி கொடுக்குறான். ஒரு பொற்குவியலையே முகமது இடத்துல கொடுத்தால் அப்படியே என்ன செஞ்சிருப்பாரு? எத்தனை ஆண்டுகள் ஆனாலும் பத்திரமா வச்சிருப்பாரு. அமானித மோசடி பண்ண மாட்டாருங்கிறானா? இதையே சொல்லி ரசூலுல்லாஹ் கேட்குறாங்க. இப்போ நான் ஒரு கொள்கையை கொண்டு வந்திருக்கேன், நானாவா சொல்றேன்? அல்லாஹ்னு ஒருத்தர் எனக்கு வகி கொடுத்தான், ஜிப்ரீல் என்ற ஒருத்தர் வந்தாரு, அல்லாஹ்வை தவிர வேறு கடவுள் இல்லைன்னு என்று சொல்லி இருக்கிறாரு, இணை வைக்க கூடாதுன்னு எனக்கு கட்டளைகள் இடப்பட்டிருக்கிறது. இதையெல்லாம் சொல்லி என்ன செய்வாரு? நபி ஒரு மன்னர் சொல்லுவாங்களா? அடி வச்சு வெள்ளுன்னு வெளுக்கிறான், அபூலகப் அடிக்கிறான், அபு ஜஹல் அடிக்கிறான், உத்பா அடிக்கிறான், ஷைபா அடிக்கிறான். எல்லாத்தையும் ரசூலுல்லாஹ் அடி வாங்கிட்டு இருந்தாங்களா? இப்படி ஒரு விரல் விட்டு எண்ணக்கூடிய 7, 8 பேர், 9, 10 பேர், 20, 30 பேர் இஸ்லாத்தை தழுவி இருக்கிற காலத்துல அபுத்தர் என்ன செய்யறாரு? கிஃபாரி குலத்திலிருந்து செய்தி கேள்விப்பட்டு வர்றாரு. நீங்கள் அனாதை குழந்தைகளை ஆதரிக்க விரும்புகிறீர்களா? தந்தை இழந்து தரமான உணவின்றி, நல்ல உடைகளின்றி, சரியான வழிகாட்டுதலின்றி அனாதைகளாக வாழும் இந்த குழந்தைகளுக்கு உதவும் கரங்கள் தான் தாருல் இல்ம் உதவும் கரங்கள். அல்லாவின் உதவியால் 2010 10 குழந்தைகள் என்று ஆரம்பிக்கப்பட்ட இந்த உதவும் கரங்கள் சமூகத்தில் கவனிப்பாரற்று அதிகரித்து வரும் அனாதை குழந்தைகளை கருத்தில் கொண்டு தற்போது 160 குழந்தைகளுக்கு மேல் பொறுப்படுத்தி செயல்பட்டு வருகிறது. இவர்களின் கண்ணீரை துடைத்திட நீங்கள் தாராளமாக உதவுங்கள். உங்கள் ஜகாத் மற்றும் சதக்காவை அனுப்ப வேண்டிய முகவரி தாருல் இல்ம், நம்பர் 64, பார்த்தசாரை தெரு, பழைய வண்ணாரப்பேட்டை, சென்னை 21. வெப்சைட் தாருல் இல்ம் hh.com. தொடர்புக்கு 9840 725020, 9600 55060.
சாபி ஒருத்தர் இருக்காராமே, அவர் ஏதோ புது கொள்கை சொல்றாராமே, ஒரு கடவுள்னு சொல்றாராமே, இணை வைக்க கூடாதுன்னு சொல்றாராமே அப்படின்னு அங்க எல்லாரும் முன்னாடியும் பேசுறாரு. இது அலி பாத்துறாரு. அலி ரலியல்லாஹு அன்ஹு இருக்கிறாங்கல்ல, பார்த்துட்டு ஐயோ இவங்கள்ட்ட போய் கேட்டுட்டு இருக்கிறாரு. ரசூலுல்லாஹ் அடிச்ச மாதிரி அடி வெளுத்துருவாங்க. கை பிடிச்சி மெதுவா கூப்பிட்டு அப்பா அவங்கள்ட்ட போய் சாபி யாருன்னு கேட்டா வெளுத்துருவாங்க, உன்னை உயிரோட அனுப்ப மாட்டாங்க. எதுக்கு வந்திருக்கேன்னு அபுத்தர்கிட்ட போய் யாரு கேப்பா? அவர் சின்ன பிள்ளைதான், வாலிபத்தில் இருக்கின்ற சின்ன பிள்ளை. அபுத்தர் கொஞ்சம் பெரியவர், வயசுல கொஞ்சம் பெரிய ஆளு. கேட்பாங்களா? கேட்ட உடனே இவர் இதே பதில் இங்க சொல்லுவார். அலிட்ட சொல்லுவாரா, சத்தம் இல்லாம என் கூட வா, நான் முன்னாடி நடக்கிறேன், நீங்க பின்னாடி வாங்க. பெரிய பிரமுகர்கள் இருப்பாங்க. அபுஜகல் வருவான் எய்தாப்ல, உத்துபா வருவான் எய்தாப்ல, அபு சுபியான் வருவாப்ல எய்தாப்ல. அப்ப நம்ம 2 பேரும் சேர்ந்து போனோம்னா என்ன ஏதுன்னு 1008 கேள்வி கேட்பாங்க. நம்ம 2 பேத்துக்கு சேர்ந்து அடி விழும். இதெல்லாம் நீங்க புகாரி முஸ்லீமை பார்த்தீங்கன்னா இந்த வரலாறுகளை படிச்சா தெரிஞ்சுக்கலாம். அதனால நான் முன்னாடி நடக்கிறேன், நீங்க பின்னாடி என்ன செய்யுங்க, நடந்து வாங்க. யாராவது முக்கிய பிரமுகர்கள் வந்தா என் கால் செருப்புகளை வந்து அகற்ற மாதிரி நான் என்ன செய்வேன், ஆக்ஷன் பண்ணுவேன். நீ புரிஞ்சுக்கணும், இவன் அடிக்கிற ஆளு, இவன் பிரச்சனைக்குரிய ஆளு, ஆளை சும்மா விட மாட்டான்னு நீ என்ன செஞ்சுக்கணும், புரிஞ்சுக்கிடணும்னு சொல்லி ரசூலுல்லாஹ் என்ன செய்வாங்க, ரசூலுல்லாஹ்வை சந்திக்க அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அபூத்தரை கூட்டு போவாங்களா. இவர் போய் இஸ்லாத்தை தழுவி அல்லாஹ்வுடைய தூதரை ரொம்ப கிலோமீட்டர்ல அக்ரம் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய வீட்டில் தான் ரசூலுல்லாஹ் போய் என்ன செய்வாங்க, தொழுவாங்க. இல்லை இங்கே தொழுவ விட மாட்டான். ஒரு நாள் வந்து தொழுவாங்க. ஒட்டகத்தினுடைய மலக்குடலை ரசூலுல்லாஹ்வுடைய முதுகுல வச்சு ரொம்ப பாடாப்படுத்திடுவாங்க. அதனால ரசூலுல்லாஹ் என்ன பண்ணுவாங்கன்னா, அக்ரம் ரலியல்லாஹு அன்ஹு அர்க்கம் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய வீட்டில் போய் ரசூலுல்லாஹ் இந்த தொழுகைகளை எல்லாம் நிலைநாட்டிட்டு இருப்பாங்க. விளங்குதா உங்களுக்கு? அப்படியான நேரத்தில் போய் பார்த்து இஸ்லாத்தை கேட்டு இஸ்லாத்தை தள்ளி, சூப்பர் கொள்கையா இருக்கே, ஆமா, கல் எப்படி கடவுளா இருக்கும், மண் எப்படி கடவுளா இருக்கும், சூரியன் எப்படி கடவுளா இருக்கும், சந்திரன் எப்படி கடவுளா இருக்கும், இருக்க வாய்ப்பு இல்லை, அல்லாஹ் தான் கடவுள் அப்படின்னு ஃபோர்ஸா எந்திப்பாரா, ரசூலுல்லாஹ்க்கு புரிஞ்சிடும். பயங்கர எனர்ஜியான ஆள் போல. எப்பா யார்கிட்டையும் போய் சொல்லிடாத, அடி வெளுத்துரும், இப்படி சொல்லுவாங்க. அந்த வரலாறுகள் நீங்க படிச்சா புரியும். யார்கிட்டையும் போய் சொல்லிடாத, அடி வச்சு வெளுத்துருவாங்க, இப்போதைக்கு இதை என்ன செய்யாத, பயன்படுத்தாத அப்படின்னு சொல்லி ரசூலுல்லாஹ் அனுப்புவாங்களா. இவர் சரின்ட்டு வந்து காபத்துல்லா மேல ஏறி நிற்பார். ஏறி யா குறைஷ், குறைசிகளே இங்க வாங்கடா அப்படின்னு கூப்பிடுவாரு. விளங்குதா அவங்களுக்கு? டே குறைசிகளா இங்க வாங்கடா அப்படின்னு கூப்பிட்டு என்ன சொல்லுவாரு, அல்லாஹ் நாபுதை இல்லல்லா, அல்லாஹ்வை தவிர ஒரு கடவுள் இல்லைன்றாரு. கீழே இறக்கி போட்டு வெளு உயிர் போற அளவுக்கு என்ன செஞ்சிருவாங்க, அடிச்சிருவாங்க. இது ஏன் உங்களுக்கு மிகச்சி நான் சொல்றேன்னா, இப்படிப்பட்ட பெரிய கோத்திரத்திலிருந்து வந்து ஒரு செய்தியை கேட்டு இஸ்லாத்தை தழுவினவர் யாரு, இந்த அபூத்தர். அவரு அடிமையா இருந்து இஸ்லாத்தை தழுவினர் இருக்கா. இப்ப இதுக்கு அடுத்து இஸ்லாம் வளர துவங்கி விட்டது. மக்காவிலிருந்து மதினாவிற்குள் போய்விட்டார்கள். நபி பெருமானார் மன்னராக, ஜனாதிபதியாக, ஆளுமையாளராக ஆகிவிட்டார்கள். ஆயிடுச்சா? எல்லாரும் ஒன்னா இருக்கிறாங்க. அப்படிதானே? அபூபக்கர், உமரு, உஸ்மானு, அலி, அப்துல் ரஹ்மான் பின் அவுஃப், பிலாலு, இந்த அபூத்தர் எல்லாரும் ஒன்னா இருக்கிற நேரமா. அப்படி ஒன்னா இருக்கிற நேரத்துல இந்த அபூத்தர் என்ன சொல்லிடுவாங்கன்னா, எல்லாரும் முன்னாடியும் கருப்பியின் மகனே அப்படின்றவார். இப்பதான் நம்ம தலைப்புக்குள்ள வர்றோம். கருப்பியின் மகனே அப்படின்றாரா? இது தப்புன்னு நினைக்கிறீங்களா நீங்க? அவர் கருப்பியின் மகள் தானே, நிறைய பேர் சொன்னீங்கல்ல. நேரடியா பார்த்தா தப்பா இருக்குது. விளங்குதா உங்களுக்கு? அவர் நீக்குறோ இனம் தான். கருப்பின மக்கள்ல ஒரு ஆள் தானே. அவர் வெள்ளையரா? வெள்ளையர் இல்லை. அவர் உண்மையிலேயே கருப்பினத்தை சார்ந்த, அவருடைய தாயும் அவருடைய தந்தையும் கருப்பினத்தை சார்ந்த ஆட்கள். விளங்குதா உங்களுக்கு? அப்ப அவர் கருப்பா இருக்கிறார். நம்ம நினைக்கிற மாதிரி கருப்பு கிடையாது, அடர்ந்த கருப்பு. அதனாலதான் அப்படி கேலி பண்றான். நம்மளால விசிபிள்ல பார்க்க முடியாத அளவுக்கு ரொம்ப டெப்தான ஆப்பிரிக்காக்காரெல்லாம் இருக்கிறாங்கல்ல, அந்த மாதிரியான கருப்பு. விளங்குதா உங்களுக்கு? இப்ப எல்லாரும் முன்னாடியும் அபூத்தர் என்ன செஞ்சிருவாரு, கருப்பியின் மகனே அப்படின்னு சொல்லிடுவாரா. இவரால தாங்கவே முடியாது. எல்லாரும் முன்னாடி இப்படி சொல்லிட்டாரு அப்படின்ட்டு நேரம் நபி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்ட்ட போய், அல்லாஹ்வுடைய தூதரே, அபூத்தர் என்னை எல்லாரும் முன்னாடி கருப்பியின் மகனேன்னு சொல்லிட்டாரு அப்படின்ட்டு கண்ணீர் வடிச்சிருவாங்க. ரசூலுல்லாஹ் கேட்டுட்டு அபூத்தரை அனுப்பி விட்டுருவாங்க. சரி, இது பிலால் அனுப்பிச்சு விட்டுருவாங்க. சரிப்பா போயிட்டு வா. அபூத்தரை கூப்பிட்டு விடுவாங்க. ஆளை விட்டு அபூத்தர் எங்க இருக்காருன்னு பார்த்து வர சொல்லுங்க அப்படின்னு. அபூத்தர் தேடி வருவார் ரசூலுல்லாஹ். வந்த உடனே நபி பெருமானார் கேட்பார்கள், இந்த பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அவர் பிலாலை பார்த்து கருப்பியின் மகனே என்று நீ சொன்னாயா அப்படின்னு ரசூலுல்லாஹ் அபூத்தர்கிட்ட கேட்பாங்க. அபூத்தர் சொல்லுவாரு, ஆமா, அவர் கேசுவலா சொல்றாரு. அவங்களுக்கு தப்பு இல்ல, பார்த்தா தப்பு இல்லை. ரசூலுல்லாஹ் ரொம்ப கேசுவலா பேசு, ஆமா நான் கருப்பியின் மகனேன்னு கூப்பிட்டேன் தானே, எல்லாரும் முன்னாடி கூப்பிட்டேன்ல அப்படின்னு கேசுவலா சிரிச்சுக்கிட்டே சொன்ன மாதிரி சொல்றாரா. நபி பெருமானார் உடனே கோவப்பட்டு
கண்ணெல்லாம் செவந்து உடனே பதில் சொல்றாங்க, அறியாமை காலத்திலே இருக்கிறாயா, அறியாமை கால பழக்க வழக்கத்திலே இருக்கிறாயா, ஐயாமுல் ஜாகிலியா காலத்துல இருக்கிறியான்னு கேட்குறாங்க. விளங்குதா உங்களுக்கு? அவன் தான் அப்படி இருந்தான். அவன் தானே பண்ணிட்டு இருந்தான். காபத்துள்ளால இருக்கிற மக்களை விசில் அடிச்சு கிண்டல் பண்ணி இதெல்லாம் பண்ணது அவன் தானே. விளங்குதா உங்களுக்கு? ரெண்டு மேட்ச் பண்ணா புரியுதா உங்களுக்கு? எங்க கொண்டு போய் ரசூலுல்லாஹ் வைக்கிறாங்கன்னு விளங்குதா உங்களுக்கு? எப்பா அதுல இருந்தாலும் அவங்க எல்லாத்தையும் வெளியே கூப்பிட்டு வந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லி நபி பெருமானார் கோபிக்கிறார்கள், கண்டிக்கிறார்கள். அறியாமை கால பழக்க வழக்கத்திலே அபுத்தரே நீ இருக்கிறாயா, அங்க இருந்தாப்ப உங்க எல்லாத்தையும் வெளியே கூட்டு வந்திருக்கிற, சொர்க்கத்துக்கு நன்மாராயம் கூறப்பட்ட மக்களாக உங்களை நான் மாற்றி இருக்கின்ற பொழுது இப்படி ஒரு வார்த்தையை சொல்லி திருப்பி வந்த வழியவே அறியாமை காலத்துக்கு போயிட்டியப்பா அப்படின்னு இவர் ஒரு மாதிரி ஆயிடுச்சு. விளங்குதா உங்களுக்கு? பயந்துட்டார். ரசூலுல்லாஹ் எக்ஸ்பிளைன் பண்றாரு, அல்லாஹ்வுடைய தூதரே நான் அப்படிலாம் சொல்லலை, ஃபன் பண்ணேன், நான் அவரை தராதரத்துல குறைச்சி எடை போடலை, அவர் உண்மையிலேயே கருப்பினத்தை சார்ந்தவர்னு ஏளனப்படுத்தல, இழிவுபடுத்துறதுக்காக சொல்லலை. என் தோழர் தானே, நம்ம ஃப்ரெண்டை கிண்டல் பண்ணுவோம்ல, ஃப்ரெண்டை நம்ம கிண்டல் பண்ண தானே செய்வோம். மனைவியே பண்ண மாட்டோம், மனைவியை கூட பண்ணுவோம், பாப்பாவை பண்ண மாட்டோம், கூட பிறந்த அண்ணன் தம்பியே சில பேரை பண்ணுவோம், சில பேரை பண்ண மாட்டோம். அப்படிதானே? இது யதார்த்தமா மனிதர்களிடத்துல இருக்குல்ல. ரெண்டு பேரும் ஒன்னாயிட்டாங்க, ஒரே இடத்துல இருக்கிறாங்க, ஒரே சாப்பாடு சாப்பிட்றாங்க, ஒரே மாதிரி பக்கத்துல நின்று தொழுகிறாங்க. இது எல்லாமே ஒன்றிணைந்து என்ன செய்கிறது? அப்படி ஒரு நிலைப்பாடு மனிதனுக்கு வருகிறது. புரியுதா உங்களுக்கு? அப்படியான நிலையில இவர் ரசூலுல்லாஹ் புரிஞ்சுக்கிட்டு, அல்லாஹ்வுடைய தூதரே நான் அப்படி சொல்லலை, சும்மா சொன்னேன்னா அவருக்கு வலிச்சிருச்சுல அப்படிங்கிறாங்களா. நேரா விறுவிறுன்னு என்ன செய்யறாரு? ரசூலுல்லாஹ்ட்ட சாரி கேட்டுட்டு மன்னிப்பு கேட்டு பிலாலை பார்க்கறதுக்கு அபுத்தர் வர்றார். இதெல்லாம் பாடம், வாழ்க்கையில தொலைத்து விடக்கூடாத பாடம். எதை வச்சு நாளைக்கு மறுமையில அல்லாஹ் தூக்கி நம்ம நரகத்துல போடுவான்னு நமக்கே தெரியாது. கையை தூக்கிடுவான் எவனாவது ஒருத்தன். விளங்குதா உங்களுக்கு? ஏண்டா நாளைக்கு மறுமையில எழுப்பி நிப்பாட்டும் போது கருப்பியின் மகனையும் சொன்னதுக்கு நரகமாடான்னா எப்படி இருக்கும்? விளங்குதா உங்களுக்கு? நாளைக்கு மறுமையில எந்திரிச்சு நிக்கிறோம், கருப்பியின் மகடன் சொன்னீங்கள, இந்த போ நரகத்துக்குங்கிறானுவீங்க. சுப்ஹானல்லாஹ், தோத்துட்டோம்டா. அதனால தான் நபி பெருமானார் சொல்லுகிறார்கள், பின் விளைவுகளை பற்றி அறியாமல் ஒரு மனிதன் ஒரு வார்த்தையை பேசிவிடுகிறான், அதன் காரணமாக கிழக்குக்கும் மேற்குக்கும் இடைப்பட்ட தூரத்திலே நரகத்திலே தூக்கி எறியப்படுகிறான். நீ வார்த்தையா பயன்படுத்திட்டு லேசா போயிடுற, அது உன்னை நாளைக்கு என்ன செஞ்சிடும்? நரகத்துக்குள்ள கொண்டு போய் விட்டுரும். அப்படிங்கிறாங்கன்னா வார்த்தையை ரொம்ப கட்டுப்பாடா நம்ம என்ன செஞ்சுக்கணும்? நல்ல வார்த்தைகளை பேசணும், ரொம்ப கரெக்டா இருந்துக்கணும். இப்படி நடந்துருச்சா? அபுத்தர் பிலால்கிட்ட வர்றாரு. வந்து என்ன செய்யறாருன்னா, பிலாலே நான் உன்னை கருப்பியின் மகனேன்னு சொன்னது உனக்கு அவ்வளோ சங்கடம் ஆயிருச்சாப்பா அப்படின்ட்டு அவருடைய குதிகால் இருக்குல்ல, சிற்கா புரிஞ்சிடக்கூடாது, அவர் விளக்குறதுக்கு பண்றார். அவருடைய குதிகால் இருக்குல்ல, அந்த குதிகாலை பிடிச்சி தன் நெத்தியில வைக்கிறார் அபுத்தர். உங்க காலை பிடிச்சி என் நெத்தியில வச்சு, எப்பா உன்னை சமம் இல்லைன்னா நான் நினைக்கல, நீ தாழ்வு நான் உயர்வு அப்படிலாம் நான் செய்யல, நீ என் ஃப்ரெண்டுன்னு செஞ்சுட்டேன். விளக்குதா உங்களுக்கு? நம்ம ரெண்டு பேரும் ஒரே கொள்கையில இருக்கமே, அதனால செஞ்சுட்டேன். ரெண்டு பேரும் சேர்ந்தே நிக்கிறோம்ல, அதனால ஒரு விளையாட்டா பண்ணிட்டேன்ப்பா, அது உன்னை காயப்படுத்திருச்சா, உன்னுடைய அந்த காலை எடுத்து நெத்தியில வச்சு பாரு ரெண்டு பேரும் சமம் தானே, அப்படி நினைச்சிடாதப்பா அப்படின்னு சொல்றாருன்னா எவ்வளவு பெரிய பாதிப்புக்குரிய காரியத்தை இன்னைக்கு நம்ம அசால்ட்டா பண்ணிக்கிட்டு இருக்கிறோம் தானே இந்த உலக வாழ்க்கையில. அல்லாஹ் சில பேரை சில மாதிரி படைச்சிருக்கிறாங்க. அஹ்சனு தக்வீம் அப்படிங்கிறானா அல்லாஹ். மனிதர்கள் அல்லாஹ் எப்படி படைச்சிருக்கான்? மனிதர்கள் அல்லாஹ் எப்படி படைச்சிருக்கான்? அழகாக படைச்சிருக்கேன் அப்படிங்கிறானா? எல்லாரும் அழகா இருக்கமா? எல்லாம் பொய் சொல்றானே? அழகாத்தான் இருக்கிறோம். சில பேருக்கு முடி இல்லையா? இல்ல தானே? சில பேர் கருப்பா இருக்கிறாங்களா? சில பேர் சிவப்பா இருக்கிறாங்களா? சில பேர் வெள்ளையா இருக்கிறாங்களா? சில பேர் உயரமா இருக்கிறாங்களா? சில பேர் குருடா இருக்கிறாங்களா? சில பேர் வாயெல்லாம் நெளிஞ்ச மனைக்கு விளங்குதா உங்களுக்கு? சில பேர் நொண்டியா ஊனமா இருக்கிறாங்களா? அழகா படைக்கிறவன் ஏன் இப்படி படைச்சிட்டான்? அதை சொல்லல அல்லாஹ். விளங்குதா உங்களுக்கு? நான் என்ன சொல்ல வரேன்னு புரியுதா உங்களுக்கு? எந்த ஒரு சொல்லும் நம்மளுக்கு என்ன செஞ்சிடக்கூடாதுன்னா அவர்களுக்கு பாதிப்பு ஏற்படும். ஒருத்தனுக்கு முடியல, நீங்க ஃபன்னா என்ன செஞ்சிருவீங்க? குட்டப்ப, நான் குட்டை 5 அடி கூட இருக்க மாட்டேன், சரியா? குட்டை பயல அப்படின்னு எல்லாரும் மட்டும் சொல்றீங்கன்னு வைங்களேன், கரெக்டு தானே? நீங்க செஞ்சது கரெக்டு தான். அண்ணன் சொன்ன மாதிரி யதார்த்தத்துல நான் குட்டை தானே, நான் என்ன அண்டர்டேக்கர் மாதிரி 7.2 இருக்கிறேன்? இல்ல, 5 அடி தான் இருக்கிறேன். அப்ப என்னை எல்லாரும் எப்படிதான் கூப்பிடுவா? குட்டன் தான் கூப்பிடுவான். ஆமா தானே? கூப்பிடுவான் தானே? ஆனா அது எனக்கு வலிக்குமான்னு நீங்க பார்க்கணும். குட்டை உண்மையத்தான் சொல்றீங்க, நான் நெட்ட கிடையாது. நான் குட்டை, நீங்க உண்மையதான் சொல்றீங்க. நான் கருப்பு, நீங்க உண்மையதான் சொல்றீங்க. நான் பாக்குறதுக்கு அழகா அட்ராக்டிவெல்லாம் இல்ல, உண்மையத்தான் சொல்றீங்க. ஆனா எனக்கு காயமாகுமான்னு பார்க்கணும்ல. இஸ்லாம் என்ன சொல்லி தருதுன்னு விளங்குதா உங்களுக்கு? நீ சொல்றதெல்லாம் உண்மைதான், கருப்பினம் தான்.
அவருக்கு காயமாவதான் நீ என்ன செய்யணும் பார்க்கணும். அப்போ ஒவ்வொரு வார்த்தையும் என்ன செய்கிறது இஸ்லாம் சொல்லி தருகிறது. அப்போ நாளைக்கு இதையெல்லாம் கூப்பிட்டு என்ன செய்வான், நீ என்னடா பேசுனன்னு கேட்பானே. விளங்குதா அவங்களுக்கு? இப்படியெல்லாம் பேசி நம்மளுடைய நன்மைகள்லாம் என்ன செஞ்சுட்டு இருக்கிறோம், தொலைத்து கொண்டிருக்கிறோங்கிற ஒரு அடிப்படையை நம்ம என்ன செஞ்சுக்கிடணும், புரிந்து கொள்ள வேண்டும். இப்போ நம்ம இன்னும் கொஞ்சம் கூடுதலாக இதுக்குள்ளே வரணும்னா, மனிதர்கள் என்ன செய்கிறார்கள் என்றால் எல்லா விஷயங்களை கொண்டும் கேலி செய்கிறார்கள் மனிதர்களை. நம்ம சகோதரன் அப்படிங்கிறத பார்க்கணும்ல. சில இடங்கள்ல தான் அல்லாஹ் வந்து யா ஐயுகல்லதீன ஆமனு என்று அழைத்து சில விஷயங்களை மக்களிடத்திலே பேசுகிறார். நம்பிக்கை கொண்டிருக்க சில இடங்கள்ல பேசும்போது அல்லாஹ் எப்படி பேசுவான்னா, யா ஐயுகன் நாஸ், மனிதர்களே அப்படின்னு கூப்பிட்டு பேசுவான். சில இடங்கள்ல பேசும்போது அல்லாஹ் எப்படி பேசுவான்னா, யா ஐயுகல்லதீன ஆமனு அப்படின்னா என்ன அர்த்தம், நம்பிக்கை கொண்ட என்னுடைய அடியார்களே. எவ்வளவு கண்ணியமா கூப்பிடுறான். அல்லாஹ் கூப்பிடும்போது எப்படி, மனுஷான்னு கூப்பிடுறது எப்படி இருக்கு, ரெண்டு பேரையும் வேறுபடுத்தி காட்டுறான் பாரு. பொதுவாக கூப்பிடும்போது மனுஷனேன்னு கூப்பிடுவேன், நான் மனுஷனாத்தான் உன்னைய படைச்சேன், மனுஷன்னு கூப்பிடுவேன். உன்னைய கூப்பிடும்போது எப்படி கூப்பிடுவேன், நம்பிக்கை கொண்டவனை கூப்பிடும்போது எப்படி கூப்பிடுவேன், நம்பிக்கை கொண்டவனேனே தான் கூப்பிடுவேன். இந்த இடத்துல அல்லாஹ் நமக்கு எவ்வளவு இஸ்ஸத்தை தருதான்னு விளங்குதா உங்களுக்கு? உயர்ந்த குணம்னு சொன்னேனே, அல்லாஹ்வுக்கு உயர்ந்த குணம் இருக்குன்னு சொன்னேனே, இதுல கண்ணு முன்னாடி தெரியுது இல்லைங்க நமக்கு. நம்மளை கூப்பிடும்போது அல்லாஹ் எப்படி கூப்பிடுறான், யா ஐயுகல்லதீன ஆமனு, நம்பிக்கை கொண்டிருக்கக்கூடிய என்னுடைய அடியார்களே அப்படின்னு கூப்பிட்டு நிறைய பேசுறான் அல்லாஹ். அதுல ரொம்ப ஒண்ணு பேசுனா, ஒரு சமுதாயம் இன்னொரு சமுதாயத்தை கேலி செய்ய வேண்டாம் அப்படிங்கிறான் அல்லாஹ். ஆர்டர் தானே இது, ஆர்டர் தானே. நம்பிக்கை கொண்டவரேன்னு கூப்பிட்டுட்டு அல்லாஹ் என்ன சொல்றான், தொழுகையை நிலைநாட்டுங்கள், அது தனியா சொல்றான். ஜக்காத்தை கொடுங்கள், வக்கீமு ஸலாத்த வாத்து ஜக்காத்த, தொழுகையை நிலைநாட்டுங்கள், செல்வத்தை அல்லாஹ்வுடைய பாதையில செலவழியுங்கள் அப்படின்னு சொல்றானா ஒரு இடத்துல, சொல்றானா. யா அய்யுஹல்லதீன ஆமனு குத்திபா அலைக்குமுஸ் ஸியாம், நம்பிக்கை கொண்டிருக்கக்கூடிய என்னுடைய அடியார்களே, இதற்கு முன்பு இருந்த சமுதாயத்தின் மீது எப்படி நோன்பு கடமையாக்கப்பட்டதோ அதை போலவே உங்கள் மீதும் கடமையாக்கப்படுகிறது. எனவே நீங்கள் என்ன செய்யுங்கள், நோன்பு வையுங்கள் அப்படிங்கிறானா அல்லாஹ். இப்பயும் எப்படிதான் கூப்பிடுறான், யா அய்யுஹல்லதீன ஆமனுன்னு தான் கூப்பிடுறானா. இது மாதிரி அல்லாஹ் கூப்பிட்டு சொல்றான், யா அய்யுஹல்லதீன ஆமனு, நம்பிக்கை கொண்டிருக்கக்கூடிய என்னுடைய அடியார்களே, நீங்கள் என்ன செய்யாதீர்கள், ஒரு சமுதாயம் இன்னொரு சமுதாயத்தை கேலி செய்யாதீர்கள் அப்படின்னு சொல்லிட்டு பட்ட பெயர் வைத்து அழைக்காதீர்கள். இப்ப குட்டன்னு கூப்பிடுறீல்ல, அதுக்கு பேர் என்னது, பட்ட பேர். பட்ட பேர் தானே. பட்ட பேர் சொல்லி யாரையும் கூப்பிடாதங்கிறான். இடது கை இருக்காது, நொண்டி பையலன்னு கூப்பிடுறாங்க, வலிக்காது அவனுக்கு, எவ்வளவு வலிக்கும் புரியுதா உங்களுக்கு? ஒருத்தனுக்கு கால் உடஞ்சு போயிருக்கு, கை உடஞ்சு போயிருக்கு, நீ ரொம்ப டியர் ஃப்ரெண்டு தான், அதுல மாற்றுக்கருத்தே இல்லை, நீ அவனுக்காக நிறைய நன்மை பண்ணியிருக்க, அவன் உனக்காக நிறைய நன்மை பண்ணியிருக்கான், அதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை. அல்லாஹ் தந்த அந்த இயற்கை உபாதையை நீ கேலி பொருளாக ஆக்குறிய அப்படின்னு நம்ம கேட்கல, அல்லாஹ் கேட்கிறான். பட்ட பெயர் சொல்லாத அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் என்ன சொல்றான்னா, குறை சொல்லாத. மனுஷன்னா இப்படி எப்படி இருப்பான்ல, எல்லா நேரம் கரெக்டாவே இருப்பானா, கரெக்டா இருக்க மாட்டான்ல, குறை சொல்லாத அப்படின்னு சொல்லிட்டு குத்தி காட்டாத அப்படிங்கிறான்ல. இதெல்லாம் குர்ஆன் வசனம் 49வது அத்தியாயத்தினுடைய 11வது வசனம் எடுத்து படிச்சு பாருங்க. நம்பிக்கை கொண்ட என்னுடைய அடியார்களே அப்படின்னு கூப்பிட்டு அல்லாஹ் சொல்கிறான், ஒரு சமுதாயம் இன்னொரு சமுதாயத்தை கேலி செய்ய வேண்டாம், பட்ட பெயர் சொல்லி அழைக்க வேண்டாம், குறை கூற வேண்டாம், குத்தி காட்ட வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் சொல்றான். இந்த வசனத்தை தான் நீங்க கவனிக்கணும். இதெல்லாம் ஆர்டர், இதெல்லாம் கட்டளை, அப்படிதானே. இப்படி இருக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் சொல்லுகிறான், பிஹ்ஸல் இஸ்முல் ஃபுசீகு பாதல் ஈமான், நம்பிக்கை கொண்ட பிறகு பாவமான பெயர் சூட்டுவது கெட்டது அப்படிங்கிறான் அல்லாஹ். நம்பிக்கை கொண்டவன் ஆயிட்டான்ல, அதை விட உனக்கு பிரியத்து, நொண்டியா இருந்துட்டு போறான் அப்படின்னு அர்த்தம். அதுக்கு விளங்குதா உங்களுக்கு? நொண்டியா இருந்துட்டு போறான்டா, முஸ்லீமா இருக்கான்லங்கிறான் அல்லாஹ். நம்பிக்கை கொண்ட பிறகு அவனை நீ என்ன சொல்லக்கூடாது, அவன்கிட்ட இருக்கக்கூடிய குறையை சொல்லி அவனை கேலி பண்ணக்கூடாது, கிண்டல் பண்ணக்கூடாது, கேவலப்படுத்தக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு, வமல்லம் எத்துப், யார் திருந்தி கொள்ளாமல் இருக்கிறார், இதுல இருந்து ஒருத்தனை கேலி பண்றதுல இருந்து யார் திருந்தி கொள்ளாமல் இருக்கிறார்களோ உலாய்க்குமுல் லாலிமூன், அவர்கள் தான் நீ அநீதி இழைத்தவர்கள் அப்படிங்கிறான் அல்லாஹ். எவ்வளவு பெரிய பாவம்னு விளங்குதா உங்களுக்கு? நீங்கள் அசால்ட்டா பண்ணுடா ஜாலிடான்ட்டு போயிருவீங்க, ஆனா அவனுக்கு வலிச்சிருச்சுன்னா அது என்னவா மாறுது, வலிக்காட்டினாலுமே அல்லாஹ்வுடைய வார்த்தைப்படி என்னவா மாறுது, அநீதி இழைத்தவனுடைய பட்டியலில் வர்றீங்க. ஆதம்கிட்ட சொன்ன வார்த்தை. limrawedding.com வாழ்க்கை துணையை தேடுவதில் இஸ்லாமிய சமூகத்தில் இருந்த தேக்கத்தை நிறைவு செய்வதற்காக அதிநவீன தொழில்நுட்பத்துடன் உருவாக்கப்பட்டதுதான் limrawedding.com. பதிவு நடைபெறுகிறது. முதலில் பதிவு செய்யும் 100 நபர்களுக்கு ரூபாய் 700 மதிப்புள்ள சில்வர் பிளான் முற்றிலும் இலவசம். ஒரு கனியை சாப்பிடாதன்னு சொன்னானா அல்லாஹ், ஒரு மரத்தை நெருங்காதன்னு சொன்னானா அல்லாஹ். அப்ப இதே வார்த்தையை அல்லாஹ் பயன்படுத்துறான். வலா தக்ரபா ஹாதிஹி ஷஜரா ஃபதகூனா மினல் லாலிமீன்,
இந்த மரத்தை மாத்திரம் நீ நெருங்கக்கூடாது. நெருங்கினால் ஆதம்கிட்ட சொல்றான் அல்லாஹ், நெருங்கக்கூடாது, இது ஆர்டரு. ஒருவேளை நெருங்கினால் அநீதி இழைத்தவர்களுடைய பட்டியலிலே சேர்வாய். அவர் தான் ஃபர்ஸ்ட் எங்க அவர் தானே, அவர் மட்டும் தானே படைச்சு வச்சிருக்கா அல்லாஹ். ஃபர்ஸ்ட் மனிதன் என்ன பண்ணிட்டாரு? அநீதி இழைச்சிட்டார். அதே வார்த்தை இங்க அல்லாஹ் பயன்படுத்துறான். நீ ஒரு சமுதாயம் இன்னொரு சமுதாயத்தை கேலி செய்தால், குத்தி காட்டினால், பட்ட பெயர் கொண்டு அழைத்தால், அவனுடைய உள்ளத்தை காயப்படுத்தினால், இப்படி நீ என்ன செஞ்சாலும் யாருன்னு கேட்டா அநீதி இழைத்தவன். இந்த செய்தி தெரிந்ததற்கு பிறகு யார் இதை நடைமுறைப்படுத்தவில்லையோ அவர்கள் யாரு? அநீதி இழைத்தவர்கள் அப்படின்னு சொல்றானா. அநீதி இழைத்த யாரும் நாளை மறுமையில ஜெயிக்க முடியும்னு நினைக்கிறீங்களா? குர்ஆன் வசனம் இதை அப்படி மறுக்கு. நீ அநீதி இழைத்தவர் அல்லாஹ்விடத்துல எழுப்பி நிறுத்தப்பட்டா உங்களுக்கு சொர்க்கம்லாம் கிடையாது. விளங்குதா உங்களுக்கு? ஆணவத்தினுடைய வெளிப்பாடு தான் இந்த செயல்கள் எல்லாம். நம்ம ஃபன்னு நம்ம பேர் வச்சிருக்கோம், அல்லாஹ் ஆணவமா பார்க்குறான். விளங்குதா உங்களுக்கு? அல்லாஹ் எப்படி பார்க்குறான்? பெருமையா பார்க்குறான், ஆணவமா பார்க்குறான். அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, எவனுடைய உள்ளத்திலே அணு அளவு பெருமை இருக்கிறதோ அவன் நாளை மறுமையிலே சொர்க்கத்திற்குள்ளே நுழைய முடியாது. முடிஞ்சு, சாப்டர் க்ளோஸ். விளங்குதா உங்களுக்கு? கிண்டல் பண்ணா கெத்துல தானே கிண்டல் பண்றான். காசு இருக்குன்னு கிண்டல் பண்றான், அழகு இருக்குன்னு கிண்டல் பண்றான், அறிவு இருக்குன்னு கிண்டல் பண்றான். ஏதோ ஒன்னை தன்னகத்திலே தன்னுடைய மூளையிலே ஆழமாக பதிய வைத்துக் கொண்டுதானே எதிரே இருக்கக்கூடிய ஒருவனை மட்டப்படுத்துகிறான். அல்லாஹ்வுடைய தூதர் பெருமைக்கு ஒரு இலக்கணம் சொல்றாங்க. சத்தியத்தை ஏற்க மறுப்பது, பிறரை மட்டமாக நினைப்பது, இதுக்கு பேர் தான் பெருமை. பெருமைக்கு பெரிய டெஃபினிஷன் எல்லாம் கிடையாது. நம்ம ஃபன்னு இருக்கோம், அல்லாஹ் ஃபன் இல்லைன்னு மறுக்கிறான். நீ ஒருத்தனை மட்டமா நினைச்சிட்டீங்கன்னா நீ பெருமையா இருக்குன்னு அர்த்தம். விளங்குதா உங்களுக்கு? இது அணு அளவுங்க. அணு அளவுக்கு என்ன டெஃபினிஷன் கொடுப்பிய? இஸ்லாத்தினுடைய எல்லா நன்மைகளும் 10 துவங்குகிறது. ஆமா தானே? அணு அளவு பெருமை இருந்துச்சுன்னா நாளை மறுமையில் என்ன செய்ய முடியாது? உங்களால சொர்க்கத்துக்குள்ளக்க நுழைய முடியாதுன்னு சொல்றான்னா, சகோதரர்களை சகோதரர்களாக பாருங்கள். கண்ணியமான பேச்சுக்கு நிறைய ஸ்பேஸ் இருக்கிறது இல்லையா? அதெல்லாம் விட்டுட்டு எப்போ பார்த்தாலும் சிரிச்சுக்கிட்டு விளாண்டுக்கிட்டு கிண்டல் பண்ணிட்டு கேலி பண்ணிட்டு கெட்ட வார்த்தை பேசிக்கிட்டு அப்படிலாம் நம்முடைய உலக வாழ்க்கை என்ன செஞ்சிடக்கூடாது? அழிச்சிடக்கூடாது. திடீர்னு மவுத்து வந்துருமா இல்லையா? மவுத்து வந்துரும் தானே. கண்ணை பற்றி துறக்கிறக்குள்ள நமக்கான மவுத்து வந்துருமாங்க. அந்த வாழ்க்கைக்குள்ளக்க வாழ்ற வாழ்க்கை தானே வாழ்க்கை. அல்லாஹ் சொல்லுகிறான், பாதிக்கப்பட்டவனை தவிர வேறு யாரும் கெட்ட வார்த்தை பேசுவது அல்லாஹ்வுக்கு பிடிக்காதுங்கிறான். இது ஒரு குர்ஆன் வசனம். எனக்கு என்கிட்ட இருந்து ஒரு 500 கோடி ஒருத்தன் திருடிட்டு போயிட்டான். இப்போ என்னால் கண்ட்ரோல் பண்ண முடியாதுல்ல. இப்போ எனக்கு அனுமதி தர்றான், கெட்ட வார்த்தை பேசிக்க போ. கண்ட்ரோல் பண்ண முடியாதுல்ல என்ன என்னால். எவ்வளோ பெரிய ஸ்பேஸ் அல்லாஹ் மனித குலத்துக்கு தர்றான்னு விளங்குதா உங்களுக்கு? இப்படி நிறைய உதாரணத்தை வச்சுக்கோங்களேன். என்னைய ஒருத்தன் அடிச்சுட்டான், என்னால் திருப்பி அடிக்க முடியல. என்னைய ஒருத்தன் அடிச்சுட்டான், அவனை என்னால் திருப்பி அடிக்க முடியல. நான் பலவீனமா இருக்கேன், அவன் பலமா இருக்கான், ஆதி சமுதாயத்தை போல ஜிஜாண்டிக்கா இருக்கிறான். இப்போ அவனை அடிக்க முடியல. அப்போ எனக்கு அல்லாஹ் என்ன அனுமதி தர்றான்? சரி வஞ்சுக்கோடா, திட்டிக்கோடாங்க. விளங்குதா உங்களுக்கு? பாதிக்கப்பட்டவனை தவிர வேறு யாரும் கெட்ட வார்த்தை பேசுவது அல்லாஹ்வுக்கு என்ன செய்யாது? பிடிக்காதுன்னு சொல்றானா. இதெல்லாம் முஸ்லீம்களா மூமின்களாக இருந்துக்கிட்டு நம்ம நடைமுறைப்படுத்தணும் தானே அப்படிங்கிற ஒரு அடிப்படையை புரிஞ்சுக்கணும். அல்லாஹ் திருமறை குர்ஆனிலே சொல்லுகிறான், குறை கூறி புறம் பேசக்கூடிய ஒவ்வொருவருக்கும் கேடுதான் அப்படிங்கிறான். அடுத்து ஒருத்தனை கேலி பண்றது ஒரு பெரிய குற்றம், சரிங்களா? அது இல்லாம நம்முடைய வாழ்க்கை என்ன செஞ்சுக்கணும்? இந்த உலக வாழ்க்கையை அமைச்சுக்கிடணும். இல்லைன்னா நம்ம கண்ணு, நம்ம காது, நம்ம மூக்கு எல்லாமே என்ன செய்யும்? மறுமையில நமக்கு எதிராக வந்து சாட்சி சொல்லுங்கிறத என்ன செஞ்சுக்கிடணும்? புரிஞ்சுக்கணும். அடுத்து என்னன்னா, புறம் பேசுறான் மனுஷன், வச்சுக்கிட்டே புறம் பேசுறான், இல்லாமலும் புறம் பேசுறான். வழங்குதா உங்களுக்கு? ரெண்டையுமே அல்லாஹ் தடுக்கிறான். இப்ப நான் இருக்கிறேன், என்னை பத்தி என் கூட இருக்கிற ஒரு சகோதரர் வந்து உங்கள்கிட்ட சொல்றாரு, அவன் ஆள் சரி கிடையாதுங்க அப்படின்னா சொல்லக்கூடாது. மார்க்கத்தின்படி சொல்லக்கூடாது. நான் சரியா இல்லாட்டினா கூட யாருக்கிட்டையும் போய் ஒருத்தர் அப்படி சொல்லக்கூடாது. விளங்குதா உங்களுக்கு? அதெல்லாம் அல்லாஹ் பார்த்துக்கிடுவான். நம்ம அல்லாஹ்வாலாம் மாறக்கூடாது. அதுக்கு ஒருத்தன் இருக்கிறான், அவன் அதுக்கு தானே மறுமையை வச்சிருக்கிறான். மனிதர்கள் செய்யக்கூடிய பாவத்தின் காரணமாக இங்கேயே இந்த உலகத்திலேயே மனிதர்களுக்கு தண்டனை தருவதாக இருந்தால் இந்த உலகத்திலே, இந்த பூமியிலே ஒரு உயிரினம் கூட மிச்சம் இருக்காது அப்படிங்கிறான் அல்லாஹ். எவ்வளோ பெரிய ஸ்டேட்மெண்ட் விளங்குதா உங்களுக்கு? அதுக்கு தான்ப்பா மறுமையவே தயார் பண்ணி வச்சிருக்கிறோம். நீ என்ன செய்யக்கூடாது? அதுக்குள்ளெல்லாம் தலையிடக்கூடாதுங்கிறான் அல்லாஹ். மறுமை எதுக்குன்னா விசாரணை பண்றதுக்கு. கேட்போம், என்ன செஞ்ச, என்ன பண்ண, எப்படி இருந்த, உன் உலக வாழ்க்கையினுடைய எல்லா அம்சங்களும் எப்படி இருந்தது என்பதெல்லாம் நாளை மறுமையிலே அது நம்மை சார்ந்தது. நம்ம தான் விசாரிப்போம். உனக்கு ஒரு விஷயம் தப்புன்னு தெரிஞ்சிச்சுன்னா அவர்கிட்ட போய் சொல்லணும். விளங்குதா உங்களுக்கு? அதுக்கு பேர் தாவா. இன்னொருத்தர்கிட்ட போய் சொன்னா அதுக்கு பேர் என்னது? போறோம். ரெண்டுக்கும் உள்ள வித்தியாசத்தை நம்ம புரியணும். நான் தப்பு பண்ணா நீங்க என்கிட்ட வந்து சொல்லணும், எப்பா இது செய்யாதப்பா, நாளை மறுமையில அல்லாஹ் உனக்கு தோல்வி தந்துருவான்ப்பா,
நீ ஒரு பேச்சாளராக இருக்கிற, நீ ஒரு குரான் ஓதக்கூடியவனா இருக்கிற, தொழுக வைக்கிற, இப்படியெல்லாம் என்கிட்ட என் தப்பை நீங்க சொல்லிட்டீங்கன்னா அது என்னவா மாறிடுது? நன்மையை ஏவி தீமையை தடுத்ததா மாறிடுது. உடனே அவர் எழுதிடுவார். வழங்குதா உங்களுக்கு? ஆனா இன்னொருத்தட்ட போய் சொன்னீங்கன்னா அது என்னவா மாறிடுது? புறம் பேசியதாக மாறி விடுகிறது. இதை சொல்லிட்டு அல்லாஹ் சொல்றான், வயலுள்ளி குள்ளி உமசத்தில் உமசா, குறை கூறி புறம் பேசக்கூடிய ஒவ்வொருவருக்கும் கேடுதான். நீ நல்லதை நினைச்சு பேசுற, பொழுதுபோக்குன்னு பேசுற, அவர் பாய் அப்படிமா, இவனுக்கு என்ன அவர் பாய் மட்டும்தான் சொல்லியிருப்பான். இவன் மீதி நான் சொல்றேன் 2015 உனக்கு இவ்வளவு தானே தெரியும் அப்படின்னு இவன் சொல்லுவான். இருக்கா இல்லையா மனிதன்ட்ட? எல்லாம் ரொம்ப கெட்ட பண்பாக திருமறை குரான் மூமின்களுக்கு சொல்லி தருகிறது. அல்லாஹ் திருமறை குரான்ல கேட்கிறான், காலு பலா கதிஜானா நதீர், உங்களிடத்திலே எச்சரிக்கை செய்யக்கூடிய ஒருத்தர் கூட வரலையா அப்படிங்கிறான் அல்லாஹ். புரியுதா உங்களுக்கு? இப்ப நான் பயான் பண்ணிட்டேன்னா எச்சரிக்கை பண்ணிட்டேன், ஆமா தானே? இப்ப நான் ஏதோ ஒரு தலைப்பு எடுத்து உங்கள்ட்ட எச்சரிக்கை பண்ணிட்டேன். இப்ப இதுக்கு பிறகு நீங்க மீறினா இந்த கேள்வியை உயிரை வாங்கும் போது அல்லாஹ் கேட்பானா? ஆத்மாவை கைப்பற்றுவான்ல, அப்ப வானவரும் கேட்பார், நாளை மறுமையிலே அல்லாவும் கேட்கிறார். வானவர் நம்முடைய உயிர்களை கைப்பற்றுகின்ற பொழுது அவர் கேட்பார், காலு பலா கதிஜானா நதீர், உங்ககிட்ட எச்சரிக்கை செய்ய ஒருத்தருமே வரலையா அப்படின்னு கேட்டுக்கிட்டே என்ன செய்வாரா? நம்முடைய ஆத்மாவை அப்படி புடுங்குவார், எடுப்பார். புரியுதா உங்களுக்கு? இஸ்லாம் எவ்வளவு பெரிய விஷயத்தை நமக்கு மத்தியில் சொல்லித் தருகிறது அப்படிங்கிற ஒரு அடிப்படையை என்ன செய்து கொள்ள வேண்டும், நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இப்படி சொல்லிட்டு அல்லாஹ் சொல்லுகிறான், நீங்கள் பிறரை பற்றி புறம் பேசுகிறீர்களே, அல்லாஹ் கேட்கிறான். இது 49வது அத்தியாயத்தினுடைய 12வது வசனத்துல சொல்லப்படுகிறது. கேட்டுட்டு, புறம் பேசுறியப்பா, இறந்து விட்ட உன்னுடைய சகோதரனுடைய மாமிசத்தை சாப்பிடுவதற்கு நீ விரும்புவாயா அப்படிங்கிற. எவ்வளவு பெரிய அரண் விளங்குதா உங்களுக்கு? விரும்புவீங்களா? அங்க யாரும் மனிதனுடைய மாமிசத்தைன்னு கூட கேட்டிருக்கலாம். அல்லாஹ்க்கு நம்ம பாடம் நடத்தல, மனிதன்னு சொல்லல. அல்லாஹ் உன் கூட பிறந்த சகோதரன் அர்த்தம், அப்படித்தானே அர்த்தம்? இறந்து விட்ட உன்னுடைய சகோதரனுடைய மாமிசத்தை நீ சாப்பிடுவதற்கு ஆசைப்படுவாயா? படமாட்டையில அல்லாஹ் அப்படித்தான் அந்த குரான்ல பேசுறான். படுவியா? நம்மள்ட்டே கேள்வி கேட்டுட்டு பதிலையும் என்ன செய்யறான் அல்லாஹ் நமக்கு மத்தியிலே சொல்லுகிறான், படமாட்ட தானே. படமாட்டலைன்னா இந்த காரியத்தை செய்யாத, புறம் பேசாத அப்படின்னு என்ன செய்யறான் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நமக்கு மத்தியில சொல்லுகிறான். மனித மாமிசத்தை சாப்பிட்றதுக்கு சமங்க புறம் பேசுறது. இன்னைக்கும் சாப்பிட்றான். அகோரிகள் இருக்கிறானா? அகோரிகள் இன்னைக்கு சாப்பிட்றான். அவன் வெறுத்துலாம் சாப்பிட மாட்டான், விரும்பி சாப்பிட்றான். கங்கையிலே, யமுனாவிலே, காசியிலே, மதுராவிலே, இன்னும் நிறைய நதியில ஓடி வருதுல, அந்த செத்து போன சடலத்தை எடுத்து கையை மட்டும் பிச்சு என்ன செய்யறான், சாப்பிட்றான். இன்னைக்கு அப்படிப்பட்ட மனிதர்கள் 2026 விஞ்ஞானத்தினுடைய உச்சாணி கும்பை மனிதர்கள் தொட்டதற்கு பிறகும் இன்னைக்கு வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அந்த இடத்துல கொண்டு போய் அல்லாஹ் என்ன செய்யறா, மனித மாமிசம் சாப்பிடக்கூடியவர்களுடைய இடத்துல நம்மளை வைக்கிறாங்கிறத என்ன செய்யணும், நம்ம ரொம்ப ஆழமாக என்ன செய்ய வேண்டி இருக்கிறது. இந்த உலக வாழ்க்கையை வாழுகின்ற பொழுது பார்க்க வேண்டியிருக்கு. அப்படி என்ன செஞ்சிடக்கூடாது, இந்த உலகத்துல நம்ம யார் மேல என்ன செய்யக்கூடாது, புறம் பேசக்கூடாது, அவதூறு சொல்லக்கூடிய மக்களாக இருக்கக்கூடாது. இந்த புறம் பேசும்போதே இருக்கா இல்லையான்னு உனக்கு தெரியுமா? ஒருத்தன் உங்ககிட்ட ஒரு செய்தியை கொண்டு வருவான், அது உண்மைன்னு உனக்கு தெரியுமா? இருக்கவும் செய்யலாம், இல்லாமலும் இருக்கலாம். குவாண்டம் தியரி மாதிரி இருக்கு இல்ல, அதான் குவாண்டம் தியரி. என்னடா ஜோக் மாதிரி சொல்லிட்டீங்க. அப்படி இருக்கு இல்ல, அதான் குவாண்டம் தியரி. அதை விளக்குறதுக்கு நேரம் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன். அண்ணன் கரெக்டா சொல்லிட்டாரு. இருக்கவும் வாய்ப்பு இருக்கிறது, இல்லாமல் இருப்பதற்கும் வாய்ப்பு இருக்கிறதுன்னு ஒண்ணு இருக்குல்ல, அதுக்கு பேரு தான் குவாண்டம் தியரி. அதை தான் அல்லாஹ் சொல்றான். புறத்துலயும் அதான், உங்ககிட்ட ஒருத்தன் வந்து ஒரு செய்தியை சொன்னா அது இருக்கவும் செய்யலாம், இல்லாமலும் இருக்கலாம். அப்படித்தான் நீ பார்க்கணும். நமக்கு அல்லாஹ் கட்டளையிடுறான். உங்ககிட்ட சொல்லு, ஒருத்தன் கொண்டு வர்றதெல்லாம் உண்மையா? நபி பெருமானார் சொல்லுகிறார்கள், தன் 2 கண் பார்க்காத ஒன்றை எவன் பார்த்ததாக சொல்லுகிறானோ அவன் தான் இந்த உலகத்திலேயே மிகப்பெரிய பொய்யன். எவ்வளவு பெரிய ஸ்டேட்மெண்ட் விளங்குதா உங்களுக்கு? நம்ம இங்க வாங்குறதெல்லாம் இன்னொருத்தன் போய் கொடுக்குறோம், பார்க்கவும் இல்லை, கேட்கவும் இல்லை, எதுவுமே தெரியாது. அவன் சொல்லிட்டான், எதிரா ஆதாரம் என்னடா? அவன் சொன்னான். அவனுக்கு எதிர ஆதாரம்? அவனுக்கு எவனோ சொன்னானா? விளங்குதா உங்களுக்கு? புரியுதா? அவனுக்கு எவனோ சொன்னானா? இது எப்படி சொல்லும்? உலகத்துல எப்படி சொல்லும்? தன் 2 கண் பார்க்காத ஒன்னை எவன் பார்த்ததாக இருக்க சொல்லுகிறானோ அவன் தான் உலகத்துல யாரு ரொம்ப பெரிய பொய்யன்னு நபி பெருமானார் சொல்லுகிறார்கள் என்றால் நம்ம இதுல ரொம்ப என்ன செய்ய வேண்டியிருக்கிறது, கவனமாக இருக்கிறது. அதில் அல்லாஹ் சொல்லுகிறான், இந்த அவதூறு சொல்லக்கூடியவர்கள் இருக்கிறார்களே, இருந்துச்சுன்னா புறமா மாறிடும். புறம் மட்டும்தான், அவதூறு இல்லைன்னு வைங்க. இப்போ புறம் பிளஸ் அவதூறு. விளங்குதா உங்களுக்கு? இப்ப நான் ஒரு தப்பு பண்றவன், பரப்பிட்டிய, இப்ப இருக்கு சரியா? இப்ப புறத்தை சொல்லிட்டீங்கன்னு ஆயிரும். இல்லை என்கிட்ட அப்படி ஒரு தவறே இல்லை அப்படின்னு வைங்களேன்.
இப்போ ஒருத்தன்ட்ட போய் சொன்னா இது என்னது, புறமும் சொல்லி இருக்கிறிய, அவதூறும் சொல்லியிருக்கிய. அவதூறுக்கு தண்டனை என்ன தெரியுமா? இதோட அந்த இதை முடிக்கிறேன். அவதூறுக்கு தண்டனை என்னவென்றால் அல்லாஹ் திருமறை குர்ஆனிலே சொல்கிறான், லுயீனு ஃபித் துன்யா வல் ஆகிரா, அவர்களுக்கு இந்த உலகத்திலும் அல்லாஹ்வுடைய சாபம் இருக்கிறது, மறு உலகத்திலும் அல்லாஹ்வுடைய சாபம் இருக்கிறது. எத்தனை லைலத்துல் கத்ர் நீங்க அடைஞ்சாலும் சரி சாபத்தோட அடைகிறீங்கன்னு அர்த்தம். விளங்குதா உங்களுக்கு? யார் மேலேயும் அவதூறு மட்டும் சொல்லுங்க, ஆண் மேலேயும் சரி பெண் மேலேயும் சரி. அதுக்கு நம்மளை அல்லாஹ் அந்த உலகத்துக்கு அனுப்பி வைக்கல. அடுத்த ஆளை பத்தி பேசுறதுக்கு நம்மள என்ன செய்யல, அல்லாஹ் படைக்கவும் செய்யல, அதுக்கு இந்த உலகத்துக்கு அல்லாஹ் அனுப்பி வைக்கவும் இல்லை. நமக்கு நிறைய கடமைகள் இருக்கிறது, அப்படித்தானே? அல்லாஹ் சொல்றல, குல்லுக்கும் ராயின் குல்லுக்கும் மசூலூன அன் ரய்யத்திகி, உங்களிலே ஒவ்வொருவரும் பொறுப்பாளிகள், நாளை மறுமையிலே உங்களுடைய பொறுப்புகள் குறித்து விசாரிக்கப்படும். உன் மனைவியை பாத்தியா, மக்களை பாத்தியா, பிள்ளைய பாத்தியா, கல்விக்கு உதவி செஞ்சியா, பட்டினியா 10 பேர் படுத்து கிடக்கானே அவனுக்கு தேவையானதை கொடுத்தியா, பள்ளிவாசல்ல செய்ய வேண்டிய வேலை இருக்கே அதை பாத்தியா? அந்த வேலையெல்லாம் விட்டுட்டு யார் என்ன செஞ்சான்னு பார்க்கறதுக்கா நம்ம படைக்கப்பட்டிருக்கிறோம். விளங்குதா உங்களுக்கு? அதனாலதான் அல்லாஹ் சொல்லுவான், தஜஸ்ஸசு, துருவி துருவி ஆராயாதீர்கள் அப்படிங்கிற அல்லாஹ். இன்னைக்கு மனுஷன் அதைத்தாங்க செய்யறான். இன்னைக்கு மனிதனுடைய மனநிலை, மனிதனுடைய செயல்பாடு எப்படி இருக்கிறது என்றால், துருவி துருவி அவனுக்கு என்ன செஞ்சிடணும், ஏதாவது ஒன்று தெரிஞ்சுக்கிட்டே இருக்கணும். அப்டேட்டா விளங்குதா உங்களுக்கு? அப்டேட் பண்ணி என்ன பண்ண போறான்னு, அப்டேட் பண்ணி இந்த உலகத்துல என்ன சாதிக்க போற? ஒன்னையும் சாதிக்க அல்லாஹ் படைச்சு வச்சிருக்கிறா. அல்லாஹ்வுடைய அருட்கொடைகளை எண்ணி பார்ப்பதற்கு நிறைய இருக்கிறது அப்படிங்கிற அடிப்படையெல்லாம் புரிஞ்சு நம்ம என்ன செய்யணும்னா, இந்த அவதூறுக்குள்ள போயிடக்கூடாது. போயிட்டோம்னா என்னது, லுயீனு ஃபித் துன்யா வல் ஆகிரா, அவர்களுக்கு இந்த உலகத்திலும் என்ன இருக்கிறது, அல்லாஹ்வுடைய சாபம் இருக்கிறது, மறு உலகத்திலும் அல்லாஹ்வுடைய சாபம் இருக்கிறது அப்படிங்கிறத என்ன செஞ்சுக்கிடணும், புரிந்து கொள்ள வேண்டும். இப்படி நாம் இந்த அடிப்படைகளை புரியாமல் இந்த உலகத்திலே வாழ்ந்து விடுவோமேயானால், இதையெல்லாம் நாம் இந்த உலகத்தில் வாழுகின்ற பொழுது செய்யத்தான் செய்தோம் என்று சாட்சி சொல்வதற்கு நம்முடைய நாவுகளும், நம்முடைய கைகளும், நம்முடைய கால்களும், நம்முடைய செவியும், நம்முடைய பார்வையும் என்ன செய்யும், நமக்கு எதிராக சாட்சி சொல்வதற்கு வந்து நிற்கும். அப்படிப்பட்ட அடிப்படைகளை புரிந்து இந்த உலக வாழ்க்கையை நல்லதை பேசி மட்டுமே கழிக்கக்கூடிய நன்மக்களாக இருக்க வேண்டும் என்று சொல்லி என்னுடைய உரைக்கு திரையிடுகிறேன். வாகரத்தோனா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.